திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடல் இலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவத்திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் நம்மோடு திருவாசகம் தேனை நமக்கெல்லாம் பருக ஏற்பாடு சொற்பொழிவு ஆற்றி வருகிறார்கள், உரையாற்றி வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவும். இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க வேண்டிய இந்த திருவாசகத்தில் அருளும் பொருளும் ஒரு அலுவல் மித்தமாக அம்மா அவர்கள் வெளியே செல்ல வேண்டிய காரணத்தினாலே அன்றைக்கு நிகழ்ச்சி தள்ளி போடப்பட்டது. அதனுடைய மாற்று நிகழ்வாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தேர்வு செய்திருக்கிறோம். அந்த நிகழ்வு இன்றைக்கு நிகழ ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் அம்மாவுடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கி வந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைய தலைப்பு திருவாசகத்தில் அருளும் பொருளும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தவறவிட்ட நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நடைபெறுகிறது. நன்றி. அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். எம்பெருமான் அருளாலும் 4 பெருமக்கள் அருளாலும் என் குருநாதர் அருளாலும் இன்னைக்கு மணிவாசகர் அருளிய அந்த நீத்தல் விண்ணப்பத்துல நம்ம பார்க்க போறோம். அதாவது 35வது பாடல். குதுகுதுப்பு இன்று நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதுவிதுப்பேனை விடுதி கண்டாய் விரையார்ந்து இனிய மதுமது போன்று என்னை வாழைப்படத்தின் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கைலை பரம்பரனேங்கிற. கைலையில வாழக்கூடிய எம்பெருமானே சொல்றார், தவறு செய்யறோம், உன் குறிப்பின்றி நான் வாழவில்லை அப்படி சொல்லாங்கல்ல. நீ எதுவும் சொல்லாம எல்லாமே உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டதாங்கிற அந்த நீ கொடுத்ததுங்கிற கொஞ்சம் கூட இந்த உறுத்தல் இல்லாம என் விருப்பம் போல் செயல்களை செய்து விட்டு உன் ஆணைப்படி வாழ்கிறேன்னு சொல்லி நானே என்னை சமாதானப்படுத்திக்கிறேங்கிற சொல்லிட்டு சொல்றார். சொல்லிக்கொண்டு உன்னை அடைவதற்கு நான் விழைகின்றேங்கிறார். நானே என்னை சமாதானப்படுத்தி ஒரு போலியாக இருக்கக்கூடிய என்னை எம்பெருமானே என்னை விட்டு விடாதேங்கிறார். அன்னைக்கு திருப்பெருந்துறையில ரொம்ப எளிமையாக காட்சி தந்து தேன் போன்ற இனிமையை புகட்டினாய் அல்லவா? அதன் பயனாக கல்லாயிருந்த மனம் கனி போல கனிந்து விட்டதுங்கிறார். எம்பெருமான் அருளால இவர் கல் போன்ற இருந்த மனது கனிஞ்சு போச்சான். ஆனா இப்ப நீ வரவும் இல்லை, அந்த அனுபவமாகிய தேனை நீ தரவும் இல்லை, அதனால் என் மனம் மறுபடியும் கல்லாயிற்றுங்கிறார். பெருமான் வந்தாரு, காட்சி கொடுத்தாரு, மறைஞ்சிட்டார்ல, அத சொல்றார். அத போக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ மது போன்ற அந்த இனிய சுவையுடைய தேன் கலந்தது போன்று, நீரில் தேன் கலந்தது போன்று என் எதிரே என் மனதை வாழைப்பழம் போல கனிவிக்க வேண்டும்ங்கிறார். அதான் அப்படி சொல்றார். விதுவிதுப்பேனை மது போன்று என்னைங்கிறார். வாழைப்பழம் இப்படி கனிஞ்சிருக்கும், அதுபோல எம்பெருமானே உன் அருளால் என்னை அன்பினால் குலைவிக்க வேண்டும்ங்கிறார். நீரும் தேனம் போல வரணும்னு நுட்பமான உட்கருத்தை சொல்றார். தண்ணி எப்பவுமே முயற்சி இல்லாம கிடைக்கக்கூடியது, அதனால நீர் போன்றுட்டார். நான் எந்த நிலையில உன் அருளை வேண்டினாலும் அங்க அப்பொழுது அந்த நிலையில் உன் அருள் நீர் போன்று எளிதா கிடைக்கக்கூடியதுல சொல்றாரு. நீர் போன்று நீ கிடைக்கணுங்கிற. அடுத்து தேன் சொல்றாருல்ல, தேன் குறிப்பிட்ட இடத்துலதான் கிடைக்கும். எங்கேயோ ஒரு மரத்தின் மேல ஒரு கிளையில இருக்கும். யாரோ ஒருத்தர் முயற்சி பண்ணி அதை கொண்டு எடுத்து அந்த தேன் சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கணும். அது மாதிரி கையிலையில இருக்கக்கூடிய எம்பெருமானே ஒருவர் முயற்சியால் எட்ட அரிதானவர். தேன் கூட எரிசியா எடுத்துடலாம், நீ உன்னால அழிய முடியாது. அதனால நீதான் எனக்கு அருள் புரியணுங்கிறார். அருள் கோர்த்து என் எதிரே வர வேண்டும்ங்கிறார். எதிர்வது எப்போது பயில்வி கைலை பரம்பரனேங்கிற. உண்ணும் போது தேன் எப்பவுமே தண்ணிக்கு ஒரே சுவைதான் இருக்கு. குடிக்கிற நேரத்துல தாகத்தை தணிக்கும்,
அது அருமருந்து நம்ம சொல்லலாம். உண்ணும் போதும் பெருசுவை தந்து அதுக்கப்புறம் அது மருந்தாகி தேனை சொல்றாரு. உடலுக்கு நலன் தரக்கூடியது தேன். எதிர்த்தாப்புல அந்த நேரத்துல உண்டான ஆனந்தம் தவிர பிறவி பிணியை போக்கும் மருந்தாகவும் இருக்கிறாங்கிற கருத்துலதான் தேனுங்கிற. வந்தாலும் மோட்சம், நீ அருள் செஞ்சாலும் மோட்சங்கிறது மாதிரி சொல்ற. ஆனா பழம் கனிந்தது போல திருப்பெருந்துறை நிகழ்ச்சியில் அவர் மனம் கனிந்து விட்டது. அதுக்கப்புறம் அந்த நிலைமை அவர் குருநாதர் மறைஞ்சதுனால மாறி போயிச்சான். அதுக்கு சொல்றாரு, அந்த நிலை திரும்ப வரணுங்கிற அந்த கருத்தை மனதில் வச்சுதான் வாழைப்பழத்தின் மனம் கவிவித்துங்கிறார். அதாவது அந்த பிறவியாகிய அந்த ஐம்புலன்கள் என்னை துரத்தி சண்டை போடுதுன்னு சொல்லாம சொல்ற. எம்பெருமானே நீ என்னை காத்தருள வேணுங்கிற. உடலை தந்தது நீதான், ஐம்புலனை கொடுத்தது நீதான். அப்ப இந்த ஆத்மாக்கள் இருளடைஞ்ச சூழ்நிலையில சூனியமா இருக்கான். அப்ப எல்லாமே எம்பெருமான் விளையாட்டா இருக்கு. இந்த விளையாட்டை நாம் ஆடி முடிக்கத்தான் வேணும். அதுக்கு எம்பெருமானோட திருவருள் வேணும்னு சொல்லாம சொல்ற. பரம்பரனே நின் பல அடியாரோடும் என் படிர விரும்பு அரணே விட்டெழுதி கண்டாய், மென்முயல் கரையின் அரும்பு நேர் வைத்து அணிந்தாய், பிறவி ஐவாய் அரவம் பெரும் பெருமான் வினையேர் மனம் அஞ்சி பொதும் பொருகின்ற. திருப்பெருந்தோவில் நிகழ்ச்சிக்கு அப்புறம் மணிவாசகரோட மனம் அப்படி வாடுது. எம்பெருமான காண முடியாம தில்லை கூத்தனே குருவடிவாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சூழல்ல எதிர்த்தாப்புல இருந்தவங்க எல்லாம் அந்த கூத்தனோட பழைய அடியார்களாக இருந்தார்கள். எம்பெருமான் மானிட உருத்தாங்கி தானே வந்தார். பழைய அடியார்களும் அந்த நாடகத்துக்கு ஏற்ப அவங்களும் மானிட வடிவந்தாங்கி எம்பெருமானோட அடியார்களா வந்தாங்க. அப்ப அவர் சொல்றார், என் தன்னையும் அவர் கூட தானே அந்த அடியார்களோட அமர்வித்தார்ல, அதையும் சொல்றாரு. அதை நினைச்சு இங்க சொல்றாரு, எழுத்தாப்புல இருந்த அடியார்கள்லாம் தூய்மையான வடிவானவர்கள், இறைவன் திருவடியை விட்டு நீங்காதவர்கள்ங்கிறார். சொல்றார், நீ பல அடியாரோடும் என் படிருங்கிற. என்னை விட்டு விடுவியா அப்படின்னு கேக்குறார். பூத உடனோட அமைச்சராயிருந்த இந்த மணிவாச பெருமான் எத்தனையோ காரியங்கள்ல செஞ்சிருப்பார். அந்த வினாடியில் அவர் அப்ப அமைச்சரா தானே இருந்தாரு. இப்ப அடியார் வேடமா இருக்காரு. அதை நினைச்சு ஒரு சொல்றாரு, பல அடியாரோடு என் படிருன்னா என் வஞ்சக தொண்டினை விரும்பு எம்பெருமானேங்கிறார். படிருன்னா வஞ்சக தொண்டு, படிருன்னா வஞ்சகம்னு சொல்ல, வஞ்சகம் பொய் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இத்தனை உடை என்னை ஏற்றுக்கொண்ட எம்பெருமானே, இப்ப மட்டும் இந்த சொல்றாங்களா 5 பொறிகளும் ஒரு மனதின் உதவி கொண்டு செயல்படுறதுனால ஐவாய் அரவங்கிறார். 5 பொறிகள்னா என்ன? கண்ணு தனியா உன்னை பார்க்கக்கூடியது, காது தனியா இருக்கு, அது வேற கேட்கக்கூடியது. அப்ப சொல்லுவாங்கல்ல, வாய் பேசக்கூடியது, சிந்தை உணரக்கூடியது. இது அத்தனையுமே தனித்தனியா தான் செயல்படுது. அது அத்தனை ஒரே சமயத்துல அடக்கணும்னா எத்தனை கஷ்டம். அதான் சொல்ற, ஐம்புலன்களை அடக்குவது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லாம சொல்ற. பொதும்பூறு தீப்போல் புகைந்து எரிய புலன் தீ கதுவ வெதம்புருவேனை விடுதி கண்டாய், விரையார் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தல் முரண்வன்று அதும்பும் கொழுந்தேன் அவிர்சடை வானத்து அடல் அரசுங்கிற. பொதும்புரு தீன்னா காட்டு தீய சொல்றாரு. இப்போ மரப்பொந்துல ஒரு நெருப்பு வச்சு புகஞ்சு எரியிற மாதிரி இந்த ஐம்புலன்களும் இவரை வாட்டுதான். ஆசைங்கிற நெருப்புல புகஞ்சு எரியிற மாதிரி இவரை ஆட்கொள்றது. அதான் சொல்றாரு, உள்ளத்தை ஐம்புலன்களும் காட்டு தீ போல பற்றி கொள்ள அந்த தீ கொடுமை தாழாமல் நானும் எனது உள்ளமும் வெதும்புகின்றோம், என்னை விட்டு விடாதேங்கிறார். வெதும்புருவேனேங்கிறார், வருத்தப்படுறேனே ஐயனே என்னை விட்டுறாதேங்கிறார். ஒரு தாய் எங்கேயாவது போனா குழந்தை பின்னாடியே ஓடும். அவ வேண்டானாலும் தூக்க சொல்லி கத்திக்கிட்டே ஓடும். அது மாதிரி இவர் சொல்றாரு, அந்த புலன்கள் வயப்பட்டு தான் கஷ்டப்படுறதுனால எம்பெருமானே என்னை காத்தருள்வாய்ங்கிறார். வெறுந்தீன்னு சொல்லாம பொதும்புறுத்தின்னு ஏன் சொல்றாரு? அதுலயும் ஒரு நுணுக்கம் இருக்குங்க. காட்டு தீய பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா இதை உணர முடியும். காட்டு தீக்கு ஒரு தனி இயல்பு உண்டுங்க. ஒரு இடத்துல பற்றி எறிகிற தீ திடீர்னு அணைஞ்சு போயிடும். அணைஞ்சிருச்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கையில, இங்க தீ இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கையிலே திடீர்னு இன்னொரு இடத்துல எரியும். ஓரிடத்துல பற்றி பரவாம இருக்க என்ன பண்ணுவாங்க? சுத்தி இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி சாச்சு இடைவெளி உண்டாக்குவாங்க.
அகன்ற இடைவெளி இருந்தா தீ தொடர்ந்து எரியாது. அந்த பகுதியில வந்தோடனே அப்படி பற்றுவதற்கு மரம் இல்லாதனால அணைஞ்சிடும். அப்ப இங்கிருந்த தீப்பொறி யார் கண்ணுக்கும் படாம காற்றின் உதவி கொண்டு நெடுந்தூரத்தில் சென்று வீழ்ந்து அங்கேயும் பற்றி எரியும். அதான் காட்டுத்தீய சொல்றது. இந்த இயல்புகளை எல்லாம் சொல்றாரு. இதை எதுக்கு பொறுத்துறாரு அப்படின்னா பொறிபுலன்களுக்கு ஏத்தியதுல சொல்றாரு. துன்பம் செய்யக்கூடிய ஒரு புரி அல்லது புலன் திடீர்னு செயலிழந்து நிற்கும். அது அடங்கிருச்சு நமக்கு தொல்லையில நினைக்கையில திடீர்னு முக்குறத்தோட வேறொரு புலன் ரொம்ப துன்பத்தை விளைவிக்கும். ஒண்ணும் இல்ல, ரொம்ப எளிமை. அமைதியா தியானம் பண்றோம்னு நினைச்சு மந்திரம் சொல்லிட்டு இருப்போம். மந்திரம் சொல்லும் போது வாய் சொல்லும், மன சமயத்துல தறிகட்டு ஓடி ஓடி அதை இழுத்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதான் சொல்றாரு, தொடர் அந்த கண்டோ கேட்டோ தொட்டோ முகர்ந்தோ சுவைத்தோ அனுபவிக்கின்ற வேளையிலதான் இந்த துன்பம் விளையுதுன்னு நினைச்சா ரொம்ப தூரத்துல அடைய முடியாத இடத்துல ஒரு பொருளை பற்றி கூட இந்த புலன்கள் போகும். எங்கேயோ இருக்கு. நம்ம மந்திரம் சொல்லும் போது எங்கேயோ இருக்கிற நடந்த விஷயங்கள்லாம் நினைவுக்கு வரும். தாய்க்கு சொல்லுவாங்கல்ல, வயதான முதியோர்கள் இவங்க ஒரு இடத்துல அங்க இருந்தா தன்னோட முதியோர்கள் நினைவு வரும். இப்படி பல வாகன மனம் அலைபாய். இந்த புலன்கள் நம்ம மனதுக்கு கட்டுப்படாது. அதுதான் சொல்றேன். தேன் போன்ற எம்பெருமானே உன்னுடைய திருவடி, ஏதாவது வண்டு பாடக்கூடிய வண்டு ஒரு மாதிரி இசையோடு பாடக்கூடியதுதான். அதான் இங்க இந்த இடத்துல சொல்றாரு, தாரம் பயின்று மந்தல் முரல் வண்டு அதும்பும் கொழும்புதேன் அவிழ்ச்சடை வானத்து அடல் அரசு. எம்பெருமான் கொன்றை மலர் அணிந்திருக்கார். நல்ல மலர்ந்த மலர்கள்ல தேன் ததும்புதான். அதை குடிக்கிறதுக்கு வண்டுகள்லாம் வருதான். அது எப்படி இசை பாடிட்டு வருதான். அதான் ரொம்ப சொல்லாம ரொம்ப அருமையா சொல்றேன். அடுத்து, அரசே அரியா சிறியேனை சிறியேன் பிழைக்கு அஞ்சல் எண்ணில் அல்லால் விரை சேர் முடியாய் விடுதி கண்டாய் வெண்ணகை கரும் கண் திரை சேர் மடந்தை மணந்த திருப்பொன் புயங்கா வரை சேர்ந்து அடர்த்து என் வல்வினை தான் அடர்வுங்க. சிறியனாகிய என்னுடைய பிழையை பொறுக்கணுங்கிறார். நீ பொறுத்து, நீ பயப்படாதே, நீ சொல்லலைன்னா என்னை சுற்றியுள்ள வினைகள்லாம் திரும்ப அடர்ந்து போயிடும், பெருசாயிடும்ங்கிற. அதனால என்னை விட்டு விடாதேங்கிற. அதாவது இந்த உயிர்கள் அத்தனையுமே இறைவனுடைய திருவடியை போய் சேர்றதுக்கு தான் விருப்பப்படுது. அப்ப இந்த வினைகள் கொஞ்சம் கொஞ்சமா கழியணும். வினைகள் இறைவன் உடலை கொடுக்கறதே வினைகளை கழிப்பதற்காகத்தான். எல்லாரும் அந்த வினைகளை கழிச்சுக்கிறாமாங்கிறது சந்தேகம்தான். மனதால நினைத்தாலும் ஒருத்தர மனம் சங்கடப்படும்படி பேசினாலுமே வினைகளாக சேரும். சரி, ஒரே சமயத்துல அனுபவிச்சிடறான்னா அதுக்கும் இந்த உடல் தாங்காது. அப்ப இந்த புலன்கள் செய்த வினைகளை, அதான் சொல்லுவாங்க சஞ்சீதம் பிராரத்தம் ஆகாமியம் சொல்ற மாதிரி, நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற மூட்டை சஞ்சீதம். நம்ம இந்த உடல் எடுத்து வரும்போது கொடுக்கக்கூடியவனே பிராரப்தம் தான். அவனுக்கு கிடைச்ச பிராப்தம்யாங்கிறாங்கல்ல, அதுதான் அது. நம்ம இந்த உலகத்துல பிறந்து செய்யக்கூடிய வினை வரக்கூடிய வினைகளாக, ஏறு வினைகளாக ஆகாமிய வினைன்னு சொல்லக்கூடிய. இந்த பிறப்பிலேயே கழிச்சிட்டோம்னா வினைகள் போயிடும். இல்லைன்னா திரும்ப வட்டி போட்டு அந்த பழைய மூட்டையோட போய் சேரும். அதான் சொல்றாரு, நல்ல செயல்களை நம்ம செஞ்சோம்னா நம்மளுடைய வினைகள் கழியும். அதுதான் சொல்ற, எம்பெருமானே என் பிழையை மன்னிக்கணுங்கிற. என்னை ஏதாவது பொன் போன்ற திருவடிகளை உடைய எம்பெருமானே, மலைகள்லாம் ஒன்று சேர்ந்து தாக்குற மாதிரி என்னை இந்த வினைகள்லாம் என்னை கொல்லுதுங்கிறார். அதனால அந்த வினைகளிலிருந்து என்னை வரை சேர்த்து அடர்த்து என் வல்வினைங்கிறார். அந்த பிள்ளையை பொறுத்து எம்பெருமானே என்னை காத்தருள் புரிவாயாகங்கிற. வெள்ளகை கரும் கண் திரை சேர் மடந்தை மணந்த திருப்பொன் புதப்பாயங்கான். அதாவது உமையமேஸ்வரர் வெண்மையான பற்களையும் அழகான கண்களையும் கொண்ட மலைமகளின் மகள் வணங்கி பலன் பெற்ற பொன் போன்ற திருவடியுடைய எம்பெருமானே, பாம்பணிந்த தோள்களை உடையவனேங்கிற எம்பெருமானே, நீ அதனால என்னை விட்டுடாதேங்கிற. என் வல்வினை என்னை தொந்தரவு பண்ணது, எம்பெருமானே என்னை காத்தருள் புரிவாயாங்கிற.
ஆடர்புழலால் நின் பிரிந்து அஞ்சி அம்சொல் நல்லார் அவர்தம் விடர்விடலேனை விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் சுடரணையாய் சுடுகாட்டு அரசே தொழும்பர்க்கு அமுதே தொடர்பு அறியாய் தமியேன் தனி நீக்கும் தனித்துணைங்கிற அடர்புணல் சொல்லுவாங்கல்ல. இந்த அந்த ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, பிறவிகள் தோறும் நம்மள தொந்தரவு பண்ணி இந்த புலன்கள் இந்த பிறவிலையும் தொடருதான், அது கஷ்டப்படுத்துது. இந்த நிலையில மறுபிறவி எடுத்தா அப்பவும் என்னை அது அது தொந்தரவு பண்ணுங்கிற. அதனால உன்னை பிரிந்தது நிற்பிரிந்து அடர்புணலுக்கும் மச்சத்துக்குங்கிறாரு. குருநாதரை பிரியாம இருக்கும்போது அந்த புலன்கள்லாம் செயலற்று இருந்துதான். எம்பெருமான் காட்சி கொடுத்தப்ப தன்னை மறந்திருந்தார். ஐம்புலன்களும் செயலற்று இருந்தது. அதான் சொல்ற. அப்ப இந்த புலன்கள்லாம் இப்ப என்ன பண்ணுதான்? உயிரோடு கூடிய அச்சமும் இல்லைங்கிறார். சுற்றும் முற்றும் பார்த்திருக்க கள்வர் போல குருநாதர் திருவடியை விட்டு இவர் எப்ப வரப்போகிறார்னு காத்துக்கிட்டு இருந்ததாம். களவு செய்வதற்காக, இவர் மனதை களவு செய்வதற்காக அந்த புலன்கள்லாம் காத்திருந்ததாம். திருவடி சம்பந்தம் நீங்கின உடனே அந்த ரெண்டும் தம்மை பற்றி கொண்டனன்னு அழகா சொல்றாரு. எத்தனை அருமையா சொல்றாரு பார். புலன்கள் ஐந்தும் அவை ஒன்று சேர்ந்து அந்த புரிகின்றதுன்னு ஆசை மயக்கத்துலதான் அந்த புலன்கள்லாம் நம்மளை அடக்குது. அதனால திருவடி சம்பந்தம் நீங்கினோன்னு இதுவரைக்கும் காத்திருந்த ஐம்புலன்களாம் ஒன்று கூடி இவருக்கு தொல்லை தந்துச்சான். சார்ந்த வண்ணம் உயிர்னு இந்த நம்ம சமயத்துல நம்ம சொல்ற பழமொழி. ஆனா உயிர் ஏதாவது ஒரு பொருளை சார்ந்து நிற்குமே தவிர தனித்து நிற்கும் இயல்புடையதில்லை. தனு கரண பூன போகங்களை உண்டாக்கிய இறைவன் இந்த உயிர் அதுல இருந்து தன்னுடைய வினைகளை கணிப்பதற்காக தான் கொடுக்கிறார். இவற்றை பயன்படுத்தி கொண்டு ஆன்மா முன்னேற்றம் அடைய வேணுங்கிற கருத்துலதான் மனம், அந்த மனமானது பொறி புலன்களோடு கூடிய இந்த உடம்பையும் எம்பெருமான் தர. மனம் பொறி புலன்களை அடக்கி தன் வசப்படுத்தி தன்னுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய உயிர் என்ன பண்ணுது? அது செய்யறதே இல்லை. அதை நடைமுறைப்படுத்தணும்னா இறையருளின் துணை இருந்தாதான் இதை செய்ய முடியும். அதனாலதான் நான் தனிச்சு நிற்கேன் ஐயா, எனக்கு யாரும் துணை இல்லைங்கிறார். தனித்தே நிற்கும் தமியேங்கிறாரு. எம்பெருமானே நான் யாரும் இல்லாம துணையற்று இருக்கேன்கிறார். சுடர் போன்ற எம்பெருமானே உன்னுடைய ஐம்புலன்கள ஆசையினால் நான் மயங்கி திரிகின்றேன். எம்பெருமானே என்னை கைவிட்டு விடாதேன்னு இந்த இடத்துல சொல்றேன். அடுத்து அடர்புணலால் தான் பார்த்துட்டு அடுத்து சிவாயனம். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்தனையேனை விடுதி கண்டாய் வினையேனுடைய மனத்துணையே என் தன் வாழ்முதலே எனக்கு எய்ப்பில் வைப்பே திணைத்துணையேனும் போறேன் துயராக்கையின் தின்வளையேங்கிற. அதாவது தனிய தீவினை செய்யக்கூடிய என் மனதிற்கு நீ துணையா நிற்கக்கூடியவன்கிறார். தனித்துணை நீ நிற்க அப்படின்னா நான் அதாவது எண்ணுக்குள்ள நீ நிலையா நிற்கிற, ஆனா நான் அதை மறந்துட்டேன். அத சொல்லுவாங்களே ரொம்பத்தையும் தலைக்கணம் பிடிச்சி ஆடுறான் அப்படிங்கிறாங்கல்ல, அததான் அவர் சொல்றாரு. தருக்கில் தலையால் நடந்தேங்கிற. தருக்குன்னு செருக்குற்று. எம்பெருமான் எனக்கு காட்சி கொடுத்தாரு, அப்படி செருக்குல இருந்தேங்கிற. துணையாக நீ நிற்கும் போது வினைகள் என்னை நெருங்கி அஞ்சு ஒளிந்து கொண்டன. இப்பொழுது உன் துணையை மறந்தவுடன் ஒளிந்து கொண்டிருந்த வினைகள் எல்லாம் என்னை நெருங்கி எனக்கு துணையா, புலன்கள்லாம் இவருக்கு துணையா வந்துருச்சான். அததான் அதை சொல்றேன். வினை துணையேன்ட்டாரு. வினையே எனக்கு துணையா வந்துருச்சு எம்பெருமானே நீ போன உடனே. அதனால என்னை விட்டு விடாதேங்கிறார். வினைகளால் சூழப்பட்டு இனி நான் வாழ்வில் மேன்மையடைய வேணும்னு நினைத்து நான் மனம் வருந்திய நிலையில் அவர் சொல்றாரு, நான் தனியா இருக்கிறேன்னு அப்பதான் உணர்ந்தேங்கிறார். இந்த துன்பத்திலிருந்து விடுபட மணிவாசக பெருமான் அந்த குருவின் திருவடிகளை பற்றுக்கோடாக கொள்கிறார். அந்த திருவடிகள் இவர் தனிமையை போக்கும் துணையாகவும் வினைகளை அந்த வினைகள்ல இருந்து நீங்குவதற்கு தனி துணையாகவும் இருக்கு. அததான் இங்க சொல்றாரு. அதாவது பலச மறக்கப்பட்ட நிலையில ஆணவம் தலை தூக்கி நடனம் புரியுது. ஆன்மாவோட வளர்ச்சிக்கு உதவிய அந்த தனித்துணையை, பொறிபுலன்கள் வெல்வதற்கு உதவிய அந்த தனித்துணையாக இருந்த இறைவனை, இந்த ஆணவம் அழிவதற்கு உதவிய அந்த இறைவனை தனித்துணையை மறந்து போச்சான். அதுதான் இங்க சொல்றாரு.
ஆனா அவன் விஸ்வரூபம் எடுத்ததுனால நான் யான் தருக்கி தலையால் நடந்தேங்கிறார். குருவருள் பெற்ற அடிகளாருக்கு என்றோ ஒரு நாள் ஒரு வினாடியில் 1000ல் ஒரு பகுதியில தான் இது நடந்திருக்கும். ஒரு செகண்ட் தான் மறந்திருப்பாரு. அது எவ்வளவு பெருசா சொல்றாரு பாருங்க. அந்த தனித்துணையை மறந்தவுடன் மனம் விழித்து கொண்டு பொறிப்புலன்கள் எழ ஆரம்பித்தது. இந்த துணை கிடைத்தவுடன் யான் எனது அகங்காரம் விஸ்வரூபம் எடுத்து தலையால் நடக்க ஆரம்பித்தது. புலன்கள் பயம், அந்த புலன்கள்ங்கிற அந்த வினைகள் இவர் ஆட்கொண்டுதான். ஒரு வினாடி நேரத்துல 1000ல் ஒரு வினாடி நடந்தாலும் இது பாடலோட கடைசியிலையும் முதல் அடியிலையும் ரொம்ப எப்படி அருமையா சொல்லியிருக்காரு பாருங்க. தனித்துணை நான் நீர்க்கு நான் தரிக்கி தலையால் நடந்தேன்ட்டாரு. துயர் ஆக்கையின் தின்வளையேன்ட்டார். வலைத்தலை மான் அன்ன நோக்கியவர் நோயின் நோக்கின் வலையில் பட்டு மிளைத்து அலைந்தேனை விடுதி கண்டாய். வெள்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே கைலாய் என்னும் மலைத்தலைவா மலையாள் மணவாளா என் வாழ்முதலேங்கிற. விளைத்துன்னா மருண்டுன்னு அர்த்தம். கதறின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அதாவது கைலை மலையில இருக்கக்கூடிய எம்பெருமானே மான் போன்ற பார்வையுடைய பெண்களோட பார்வை சொல்ற அந்த மருண்ட பார்வையுடைய அந்த பெண்களின் வலையில் அகப்பட்டு வருந்தி அலைந்த என்னை கைவிட்டு விடாதேங்கிறது. இது பெண்களின் நோக்கம்னு சொல்லலாம். அதாவது அந்த வலையில விழுந்தோம்னா வலை எப்படி சிக்கிக்கும், நம்மள மீள விடாது. அப்படி பாக்குறவங்களை சுத்தி அந்த வலைகள் போல பின்னி செயலிழக்க செஞ்சான் இவர். அப்படி செயலிழக்கப்பட்டதுனால வலையில் பட்ட மானாக மணிவாசகராகி மீண்டு வரக்கூடிய நெறி அறியாமல் பரிதாபமா இருக்கிறாராம். அதுதான் இங்க எத்தனை அருமையா சொல்றாரு பாரு. வெண்மையான சந்திரனின் ஒற்றை இந்த கலையை தலையில் அணிந்த எம்பெருமானே சடைமுடைய கருணைக்கு இருப்பிடமானவனேங்கிற, கைலாய மலைக்கு தலைவனேங்கிற, கலைத்தலையாய் கருணாகரனே கைலாயம் என்னும் மலைத்தலைவன் மலையாள் மணவாளன் உமையம்மையின் மணவாளனா இருக்கக்கூடிய எம்பெருமானே. இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த புலன்களின் வயப்பட்டு அந்த பெண்களின் மாய பார்வைன்னு சொல்லக்கூடிய அந்த வலையில் சிக்கி வருந்தி அலைந்த பாவியாகி என்னை கைவிட்டு விடாதேங்கிறார், என்னை ஆட்கொள்வாயாகங்கிறார். இது அவர் பொருட்டு இல்லைங்க, நம் பொருட்டு சொல்லப்பட்டது. அந்த அத்தனை பழிகளையும் தன்மையில் ஏத்தி கொண்டு மணிவாச பெருமான் பாடுற அடுத்த பாட்டும் அதுதான். முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விடுதலை செய்வேனை விடுதி கண்டாய் விடக்கு ஊன் மிடைந்த சிறுதலை செய் காயம் போறேன் சிவனே முறையோ முறையோ திதலை செய் பூன்முலை மங்கை பங்கா என் சிவகதி என்ற. அதாவது சிவந்த வாயை உடைய அந்த மகளிரின் அத சொல்லுவாங்கல்ல, மகளிராய முதல கடிச்சா வீழ முடியுமா அசுரர். அவர்கள் மேல் கொண்ட அந்த ஆசையின் காரணமாக நீர் சூழலில் அகப்பட்டு நடுங்கக்கூடிய என்னை விட்டு விடாதேங்கிறது. முதலை கொண்டதை எப்பவுமே விடாது. அது மாதிரி இந்த பெண்களின் வேட்கையில ஆட்பட்டவர்கள் வீழ முடியாதுன்னு சொல்லாம சொல்ற. அதாவது உமையம்மை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமானே பெண்களின் மையல் மீது ஆசை கொண்டு அவர்கள் வலையில் சிக்கி இந்த குடும்ப வாழ்வுல தடுமாறுற சொல்றாரு. அவரு குடும்பமே இல்ல, நமக்காக சொல்லப்படுறது. இனியாவது என்னை காத்தருள்ங்கிறார். அழகான அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய அழகைய தனங்களை உடைய உமையம்மை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமானை முதலை போன்று அந்த பெண்களின் ஆசைகளால நான் மூழ்கி போனேங்கிறார். எம்பெருமானே என்னை கைவிடாமல் ஆட்கொள்வாயாங்கிறார். கதியடியேற்கு உன் கடல் தந்தருளும் ஊன்களியா விதியடியேனை விடுதி கண்டார் வெள்தலை முளையில் பதிவுடை வாளர பார்த்து இறை பைத்து சுருங்கி அஞ்சி மதுநடு நீரில் குளித்து ஒலிக்கும் சடை மன்னவனைங்கிறார். கதியடியேற்குண்டு அதாவது பிறை நிலவை தலையில் தாங்கியுள்ள எம்பெருமானே, ஆகாயத்தில் தவழக்கூடிய பிறைச்சந்திரனை தன் தலையில் சூடிய எம்பெருமானே, உடமுடியாத உடலை உடைய என்னை கட்டி அதாவது உடம்புல ரொம்ப பிரிய வச்சிருக்கிறான். விதியடியேனே விடுதி கண்டாங்க ஊன்களியா
இந்த உடலை என்னால விட முடியலைங்கிறார். ஊன்னா அந்த உடம்ப சொல்றாரு. எம்பெருமானே என்னை விட்டு விடார். பதிவுடைவால் அறப்பார்த்து இறை வைத்து சுருங்கி அஞ்சி மதுநெடு நீரில் குளித்து ஒழிக்கும் சடை மன்னவனேங்கிறார். அதாவது பிறநில கங்கையில குதிச்சு மறைஞ்சிக்கிற மாதிரி சடைமுடிய எத்தனை, அதாவது கங்கை நதியில போய் அந்த நிலா ஒளிஞ்சுக்கிட்டான். அதாவது எதுக்கு ஒளிஞ்சுக்குதான் அப்படின்னா அந்த அந்த பாம்பை பார்த்து ஒளிஞ்சுக்குதான். ஏன்னா பாம்புக்கும் அந்த பிறைச்சந்திரனுக்கு ஆகாது. அதே அப்பர் சொல்லுவார், எப்ப இது முதிரும் அதை முழுங்கணும்னு காத்திருக்குன்னு சொல்லுவாரு. ஞானசம்பந்த பெருமான் பாடல்ல பாடியிருப்பார். அது மாதிரி இதை சொல்றார். அந்த பிறை நிலையை கங்கையில குதித்து மறைத்து கொள்ளக்கூடிய சடைமுடியுடைய எம்பெருமானே, உன் திருவடிகளை கதியாக கொண்டிருக்க எனக்கு அந்த திருவடிகளை காட்டி அருள் செய்வாயங்கிறார். என் உயிருக்கு கதியே உன் திருவடிதான். நீ திருப்புறையில நீ எனக்கு அருள் செய்தால, திருப்பெருந்துறையில, அப்பவே நான் அந்த ஊன் உடம்பு அழிச்சிருக்கணும்ல, அப்ப நான் செய்யலையே. அதனால எம்பெருமானே என்னை விட்டு விடாதேங்கிறார். உன் திருவடியை காட்டி அருள் செய்வாயாகங்கிறார். மன்னவனே, ஒன்றும் ஆறு அறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டெடுதி கண்டாய். மிக்க வேத மெய்நூல் சொன்னவனே, சொல் கழிந்தவனே, களிய தொழும்பர் முன்னவனே, பின்னுமானவனே முழுதையுமேங்கிறார். வேதம் ரிக்யஜூர் சாமம்னு சொல்லக்கூடிய 4 பாகங்களை உடைய, அது அங்கமாக 6 உடையது. சிக்ஷை வியாக்கரணம்னு சொல்லிட்டே போகணும். ஜோதிஷம் அப்படின்னு. எம்பெருமானே திருவரித்து அந்த திருப்பெருந்துறையில உன்னை கண்டு அடியாறு உன் திருவடியோடு கூடியிருக்கிறத பார்த்தும் உன் திருவடியில் ஒன்றிவிடக்கூடிய வழியை அறியாமல் இருந்து விட்டேன்கிறார். அதான் சொல்லாங்கல்ல, அப்படி இருந்து இந்த உலகத்திலே பூத உடலுடன் தங்கிவிட்ட எனக்கு சில நேரம் மின்னலை போல தோன்றி மகிழ்ச்சி அளித்த எம்பெருமானை என்னை விட்டு விடாதேங்கிறார். வேதத்தை உலகுக்கு சொன்னவன், அரிய பெரும் பொருள் கடந்த வாழ்வியலுக்கு தேவையான அத்தனையும் சொன்னவன் எம்பெருமான். அந்த சொற்களுக்கும் அவை குறிக்கும் பொருள்களுக்கும் அப்பாற்பட்டு நிற்கக்கூடியவன். உன் திருவடியை விட்டு பிரியாமல் அடியார்கள் முன் நின்று அவர்களை வழிநடத்தக்கூடியவனை பேர் அருளாளனே. அஞ்ஞான இருள் சூழ்ந்த அந்த சொல்லுவாங்கல்ல, மந்த மதிகளுக்கு பின்னே நின்று அவர்களை தாங்கக்கூடிய எம்பெருமானே, அனைத்துமாக இருக்கக்கூடியவனே என்னை கைவிட்டு விடாதேங்கிறார். வேதத்தை சொன்னவன், சொல் கழிந்தவன், சொல்லால அதாவது வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவன், அதனால சொல் கழிந்தவன்கிறார். சொல்லால் ஒரு வார்த்தைகளால எம்பெருமான பெருமையை சொல்ல முடியாது. ஒன்னும் அதாவது தோற்றமும் முடிவுமாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமானே என்னை கைவிட்டு விடாதுங்கிறார். இத நீத்தல் விண்ணப்பம் அத்தனையுமே, நீத்தல்னா நம்மளுடைய புலனடக்கத்தை, ஆசைகளை நீக்குதல், உடம்பின் மேல் பற்றுகளை நீக்குதல். நீத்தல்னா அதுதான் நீக்கிறதுன்னு அர்த்தம். முழுது அயில் வேல் கண்ணியர் என்னும் மூறி தளல் முழுகும் விழுது அணியேனை விடுதி கண்டாய். விழுது அணையேனை விடுதி கண்டாய். நின் வெறி வளர்த்தால் தொழுது சொல்வான தொழும்பொருள் கூட்டிடு சோத்தம்பிரான் பழுது செய்வேனை விடையல் உடையாய் உனை பாடுவது. சோத்துன்னா தலைவனுக்கு செல்லக்கூடிய வணக்கம். நம்ம தாழ்ந்த நிலையில இருக்கோம், எம்பெருமான் உயர்ந்த நிலையில இருக்கார். நம்ம தாழ்ந்த நிலையில இருக்க கீழோராகிய நாம் எம்பெருமானை பார்த்து சோத்தன் எம்பிரான் ஆண்டானே எம்பெருமானேன்னு நம்ம கைகூப்பி எம்பெருமானை வணங்கக்கூடிய சோத்தம்பிரான்னு அதான் சொல்ற. முழுது அயல் அப்படின்னா வேள் போன்ற கண்ணினைவிட வேள் கண்ணீர் என்னும் மூறி தளல் முழுகும் விழுது அடியேனை விடுதி கண்டார். வேள் போன்ற கண்களை உடைய அந்த பெண்கள்ங்கிற பெரும் தீயில் மூழ்கி அழியும் வெண்ணெய் போன்ற எண்ணெய் விட்டு விடாதேங்கிறார். விழுது அப்படின்னா வெண்ணெய், நெய். அது மாதிரி அது நெருப்புல போட்டோன்னே உருகி காணா போற மாதிரி எம்பெருமானே என்னை விட்டுடாதேங்கிறார். தொழுது செல்வானே தொழும்பரில் கூட்டிடு வெறி மலர்த்தானா, வெறினா மனம், மனம் மிகுந்த எம்பெருமானின் திருவடி என்று சொல்றார். எம்பெருமான் திருவடிகளை வணங்க அடியார் கூட்டத்தில் என்னையும் சேர்த்துக்கங்கிறார். திரும்ப மீண்டும் மீண்டும் பழுது செய்வேனேங்கிறார். பிழைகளை செய்யக்கூடிய எம்பெருமானை விட்டு விடாதேங்கிறார். உன்னை எப்பொழுதும் பாடல்களை புனைந்து
அதான் சொல்ற பாடல்களை புனைந்து பாடி துதிக்கணுங்கிற. அந்த நெருப்புல வெண்ணெய் பட்டா எப்படி காணாப்படுமோ அது மாதிரி எம்பெருமானே அந்த சொல்லுவாங்கல்ல, ஆசை என்ற நெருப்பில் முழுவதுமாக அமிழ்ந்து போய் அந்த நெருப்பில் வெண்ணெய் போல் உருகி நிற்கிறேன், எம்பெருமானே என்னை கைவிட்டு விடாது. அடியேன் உன்னை பாடுகின்ற காரணத்தை சொல்ல, வெறிமலர்த்தால் தொழுது செல்வானேங்கிற, தொழும்பரில் கூட்டிடுங்கிற. அந்த பல குற்றங்கள் செய்யறதுனாலும் நான் பாடுறேன், எம்பெருமானே உன்னை புகழ்ந்து பாடுகிறேன் இல்லையா, என்னை எதனால அந்த காரணத்துக்காக என்னை விட்டு விடாது, என்னை ஐயோ பாவம் பாடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி என்னை என் மேல இறக்கப்படுங்கிற. சோத்தம்பிரான்னு சொல்றாருல்ல, அப்படின்னா வணக்கம்ங்கிற பொருள். சோத்துன்னா தாழ்நிலையில இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கம். நம்ம எல்லாம் கீழ்நிலையில இருக்கோம், எம்பெருமான் உயர்ந்த இடத்துல இருக்காரு. சோத்த அதனாலதான் பழுது செய்யக்கூடிய என்ன எம்பெருமானே விட்டு விடாதேங்கிறார். பாடிட்டிலேன் பணியேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சூன் வெடிற்றிலேனை விடுதி கண்டாய், வியந்து ஆங்கு அலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டார் என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள் உருகேன் நின்று உழைத்தனேங்கிற. எம்பெருமானே நான் என்ன செஞ்சிருக்கணும், எனக்கு சொல்றாங்க மணி நீ ஒளித்தாய்க்கு, மணி போல எனக்கு காட்சி கொடுத்தாய், உடனே நீ மறைஞ்சு போயிட்ட. இப்போ உன்னை நான் உடனே என்ன நினைச்சிருக்கணும், சொல்றாரு பாடிற்றிலேன் பணியேன்கிறார். நான் பணியவும் இல்லை, உன்னை பாடி அந்த பரவசப்படவும் இல்லை, வணங்கவும் இல்லை. சொல்லாங்க இந்த உடலை விட்டு நீங்கவும் இல்லைங்கிறார். ஓடிற்றிலேன் உள்ளுருகேன்கிறார். இந்த உடலை விடல, உயர்ந்து உன்னை அலறி தேடவும் இல்லை. எம்பெருமான் எங்கேன்னு யாராவது அவனை யாராவது பாத்தீங்களா, நான் தேடி ஓடி இருக்கணும்ல, அதுவும் நான் செய்யல. கிடந்து உள் உருகேன், தரையில விழுந்து புரண்டு இருக்கணும், உள்ள உருகி இருக்கணும். இது எதுவுமே செய்யாம இருக்கக்கூடிய என்னை எம்பெருமானே நீ விட்டு விடாதேங்கிற. உன்னை வணங்கவில்லை, பாடி பரவசம் அடையவில்லை, செயலற்று இருக்கக்கூடிய என்னை எம்பெருமானே நீ என்னை கைவிட்டு விடாதேங்கிறார். ஒளி பொருந்திய மணி போன்று உருவாகி நின்ற நீ மறைந்த பொழுது இந்த உடம்பை விடாம நான் இங்கே இருந்துட்டேனேங்கிறார். ஒரே வரையில சொல்லிட்டேன். வந்து அழுது இருக்கணும், பாடி இருக்கணும், அரற்றி இருக்கணும், எதுவுமே எம்பெருமானே நான் செய்யலையேங்கிற. உழைதரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்து ஈயன் ஒப்பாயின்ட்டார். அதாவது பெண்கள் மீது ஆசைப்பட்டு இப்படி பலாப்பழத்துல ஈ மொக்கிற மாதிரி நான் ஆசைப்பட்டு கிடந்துட்டேன்ட்டார். பலாப்பழத்தின் ஈன் ஒப்பாய் விளை தருவேனே விடுதி கண்டாய்கிறார். அப்படி பிழைவுட என்னை எம்பெருமானே விட்டு விடாது. விடின் வேலை நஞ்சு உன் மலைதரு கண்டன் குணமிழி மானிடன் தேய்மதியன் பழைதரு மாபரன் என்று அறைவன் பழிப்பினையேங்கிற. மாபரன்னா பழமையை தரக்கூடிய ஆண்டி. நீ என்னை விட்டுட்டீன்னா சொல்றாரு, என்ன சொல்றாரு, மலைதரு கண்டன். ஆழகால விஷத்தை பார்க்கடையில தேவர்களும் அசுரரும் கடையிறாங்க, அமுதம் வரும்னு நினைக்கும் போது ஆழகால விஷம் வந்துருச்சு. அத்தனை பேரும் தெரிச்சு நாலா பக்கம் விஷத்தின் கொடுமை தாங்காம ஓடுறாங்க. அனைவரும் எம்பெருமானை சரணடைய அந்த நஞ்சினை அவர் உண்டார், தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தார். உடனே இது வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா ஊழி காலத்தில் அத்தனை உயிர்களும் எம்பெருமான் வயிற்றில் அடங்குவதால் அந்த உயிர்களுக்கு அதாவது சேதம் உண்டாகுமேன்னு உடனே கருணை உள்ளவ இல்லையா தாய் ஜெகஜனனி, உடனே உமையம்மை கண்டத்துல தேக்கிட்டாளாம். அதான் சொல்ற. அந்த நஞ்சினை உண்ட நீலகண்டன் என்ற பெயர் பெற்ற உன்னை என்ன சொல்லுவாராம், நீ குணமில்லாதவன் நான் சொல்லுவேன், மானிடன்னு சொல்லுவேன். மானிடன் தேய்மதி என்பாராம். அறிவு குறைபாடு, உனக்கு அறிவு உனக்கு சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு மூளையே இல்லைன்னு சொல்லுவோம்ல, அதை சொல்லுவாராம். உனக்கு அறிவே இல்லை, பழைய பெரிய ஆண்டின்னு உன்னுடைய குறைகள் எல்லாம் சுட்டி காட்டுவேன். ஏன்னா இவர் கோவன ஆண்டியா கோவனத்தை கட்டிட்டு பலிக்கு போறவர், பிச்சைக்கு பிரம்ம கபாலத்துல. அதுக்கு நம்ம பின்னாடி வரும், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுதாங்க சொல்றேன், உன்னுடைய குறைகள் எல்லாம் சொல்லுவேன் அப்படிங்கிறார். பெண்ணாசையில் மயங்க கிடக்கும் என்னை விட்டு விடாதே, என்னை கைவிட்டு விட்டால் உன்னை இகழ்ந்து பேசுவேன்கிறார். எத்தனை அருமை இறைவன்ட்ட உரிமை பாருங்க.
பலாப்பழ சுவையில் சிக்கிக்கொண்ட உண்ணமளவு உண்டதுக்கு அப்புறம் புறப்பட நினைச்சாலும் புறப்பட முடியாது. ஏன்னா அந்த கால்கள்லாம் அந்த பழத்துல இருக்கக்கூடிய பசையில ஒட்டிக்கும். மகளிர் மேல் ஈடுபாடு கொண்டவர்கள் அனுபவித்த பிறகு அந்த எண்ணத்திலிருந்து விடுபடாமல் அதிலே சிக்கி தவிப்பார்கள். அத்தகைய தம்மை விட்டு விடாதேன்னு சொல்றாரு. 45 பாடல்ல தன் சிறுமையை கூறி எந்த நிலையிலும் தன்னை கைவிட்டு விட விடாமனு மணிவாசர் வேண்டிட்டார். பல முறை வேண்டி ஒருத்தர் இறங்கலைன்னா என்ன சொல்லுவோம்? எத்தனை தடவை சொல்லி சொல்லி பாக்குறேன், வரவே மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சலிப்பு உண்டாகும்ல. அது மேலோட்டமா பார்த்தா இறைவனை பழித்து சொல்றது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து பார்த்தா குறை கூறுவதாக சொல்லக்கூடிய சொற்கள் உண்மையில் அவனுடைய பெருமையை கூறுவதாகவே இருக்கும். வேலை நஞ்சு உண்பவன்னா நஞ்சை உண்ணக்கூடிய, அது சொல்லுவாங்களே, இவனுக்கு என்ன பைத்தியமா விஷத்தை சாப்பிடுறாங்கல்ல, உண்மை பொருள் ஆலகால விஷத்தை உண்டு பிரபஞ்சத்தை காத்தவன். அதான் நஞ்சு, வேலை நஞ்சு உண்ணின்னு சொன்னார். மலைதரு கண்டன்னா சிவந்த மேனியில் கரிய நிறமாகிய அழுக்கை வைத்திருப்பது மாதிரி முதல்ல பொருள். ரெண்டாவது என்னன்னா நீலகண்டாயினா வேதம் கூறும் நீலகண்டன்னு சொல்லக்கூடியது. குணமிழின்கிறார்ல, எந்த நற்குணம் இல்லாதவங்கிறது அர்த்தம் இல்ல. தாமச ராஜச சத்துவம் இந்த முக்குணங்களையும் கடந்தவன், அதான் குணமிழி. மானிடன் சொல்றாருல்ல, குணங்குறி கடந்த மூலப்பொருளை மானிடன் ஏன் சொல்றாரு? அதாவது கருணை காரணமாக மானிட உருவாக வந்தாராம் இவருக்கு. மானிடன் ரெண்டாவது அர்த்தம் என்ன தெரியுங்க? மான் போன்ற, மான் இடம், மான் போன்ற உமையம்மையை உடையவன் அர்த்தம். மானை இடது கையில் உடையவன்னு ஒரு அர்த்தம். இப்படி 3 விதமாக அவருடைய பெருமையை சொல்லியிருக்கார். தேய்மதின்னா என்ன அர்த்தம்? தேய்மதின்னா புத்தி சந்திரன், தேய்மதினா புத்தி இல்லாதவன் அர்த்தம். இங்க என்ன அர்த்தம் தெரியுமாங்க? 3 பிறச்சந்திரனை தன்பால் சரணடைய, அதாவது தட்சனோட பிள்ளைகள் 27 பிள்ளைகளை இவர் மறந்துக்கிறார். ஒருத்திக்கிட்ட மட்டும்தான் இவர் பிரியமா இருக்கார். மற்ற பிள்ளைகள் எல்லாம் போய் தகப்பனார்ட்ட முறையிட்ட உடனே, உன்னுடைய கலைகள்லாம் வித்தைகள், உன்னுடைய கலைகள்லாம் தேஞ்சு போகட்டும்னு சாபம் விட்டார். ஒரு கலை தேயிற நிலையில இருந்து எம்பெருமான சரணடைஞ்ச உடனே அவனுக்கு சொல்லுவாங்கல்ல, வளரும் நிலையை கொடுத்தார். அது சொல்றாரு. அதான் அந்த தான் சொல்றாரு, 3 பிறைச்சந்திரை தன் எம்பெருமான சரணடைய அவனை தலையில் சூடி கொண்டான்ங்கிறதுனால சரணாகதி உடையவன், அதாவது சந்திரனுக்கு சரணாகதி அளித்தவன்னு இன்னொரு பொருள். அடுத்து பலை தரு மாப்பரன்கிறார்ல, அதாவது பழை தரு மாபரன்னா பழம்பொருள்களுக்கெல்லாம் பழம்பொருளாக உயர்ந்த அந்த பரத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவன் உண்மை பொருள். இத்தனை கருத்துக்களை உள்ளடக்கியது இந்த பாட்டு. அடுத்து பழிப்பெண்ணின் பாதம் பழம் தொழும்பு எய்தி பழித்து விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணி பணிலம் கொளித்து மந்தார மந்தாகினி நுந்தும் பந்த பெருமை தமிழ்ச்சிறை நீரில் பிறைக்களம் சேர்த்தரு தாரவனைங்கிற பொங்கி வரக்கூடியது சொல்றார். அந்த ஆகாய கங்கைய உடையவன் பகீரதன் தன்னுடைய முன்னோர்களுடைய சாபம் தீர்க்கும் பொருட்டு அந்த சகசிரம் 1000 முகங்கள் கொண்டவன். அவளை கீழே வரணும்னு சொல்லிட்டு தவம் இருக்கு. அவ என்ன சொன்னாலும் அவளுக்கு இங்க வரவே இஷ்டம் இல்லை. ஆக்ரோஷமா பாரு, இந்த நில உலகத்தை அழிச்சிடுறேன்னு வந்தாலாம் இறங்கி. இப்ப எம்பெருமா அந்த உலக உயிர்களை காக்கும் பொருட்டு தனது சடாமொழியில் தேக்கி கொண்டவர். அதான் சொல்றார், அந்த ஆகாய கங்கை உடைய எம்பெருமானே, பழி இல்லாத நின் பழிப்புயில் நின் பாதம் பழுத்தொழும்பு எய்தி விளங்குற, பழி இல்லாத உன் திருவடிக்கு தொண்டு செய்யாமல் நழுவி போன பாவியாகிய என்னை விட்டு விடாதேங்கிற. விழித்திருந்தேனை விடுதி கண்டாய் வெண்மணி பணிலம் கொளித்து மந்தார மந்தாகினி நுந்தும் பந்த பெருமைங்கிற. முத்துக்களையும் சங்குகளையும் தள்ளி கொண்டு வரக்கூடிய அந்த மந்தார மலர்களை சுகந்து கொண்டு பொங்கி வரக்கூடிய ஆகா கங்கை உடையவனேங்கிற. கங்கை நீர் வரும்போது அடிச்சுக்கிட்டு வழியில என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கும். அதான் அந்த நீர்ல பிறை அது எப்படி இருக்கான் சொல்றாரு, தமிழ் சிறை நீரில் பிறைக்களம் சேர்த்தரு தாரவனேங்கிற. அந்த கங்கையில அந்த பிறை இருக்கிறது எப்படி இருக்குன்னா மரக்கலம் போல இருக்கான். அது மட்டும் இல்ல, கொன்றை மலரே அணிந்திருக்க.
கொன்றை மலரை மாலை அணிந்திருக்கக்கூடிய எம்பெருமானே, தூய்மையான உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்யாமல் நழுவி போய் செய்வதறியாது உன்னை பழித்து கொண்டிருந்த பாவியாகி என்னை விட்டு விடாதேங்கிற. என்னை எம்பெருமானே என்னை விட்டு விடாதேங்கிற. எத்தனை அருமையா திருவடி பேரு கிடைக்காதவங்க கூட தன்னுடைய வினையை நொந்துக்குவாங்களே தவிர அதை பழிக்கிறது இல்லை. அதனாலதான் பழிப்பள்ளியில் நின் பாதம்ட்ட. பழந்தொழும்புங்கிறது குருநாதரோட இருந்த அந்த பழைய அடியார்களை சொல்ற. தொழும்பு ஏதினா அந்த கூட்டத்துல கொஞ்ச நேரம் தன்னை இருக்க செய்த சிறப்பு குறிப்பிட்டு சொல்ற. விழப்பழித்து இருந்தேனேன்னா, அதாவது அடியார் கூட்டத்தோட செல்லாம தான் தனிச்சு விடப்பட்டதை சொல்ற. விடுபட்டு போனதுக்கு தானும் தன் பொய்யுமே காரணம்ங்கிறத நினைச்சு பழித்துங்கிற, தன்னைத்தானே பழிச்சுக்கிற. விழித்திருந்தேனேன் செய்வதறியாம நம்ம சொல்லுவாங்கல்ல, போனேன் எனக்கு பாதைய தெரியல, எங்க போறோம் தெரியாம கொஞ்ச நேரம் முழிச்சு திரு விழிச்சு நின்னுட்டோங்கிறோம்ல, அதான் சொல்றாரு. செய்வதறியாம விழிச்சு போயிட்டேங்கிறார். கண்ணு விழித்திருந்தாலும் என்னுடைய கவனக்குறைவால் எம்பெருமானே உன்னை சேராமல் போய்விட்டேனேங்கிறார். அதான் விழித்திருந்தேனே விடுதி கண்டாய், எம்பெருமானே என்னை விட்டு விடாதேங்கிறார். தாரையை போலும் தலைத்தலை மாலை தளநர பூன் வீர என் தன்னை விடுதி கண்டாய், விடின் என்னை மிக்கார் ஆரடியான் என்னில் உத்தரகோசம் மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனேங்கிறார். தாரகை போலும் தலைத்தலை மாலைங்கிறார். ஊலி காலத்துல அத்தனை உயிர்களும் பிரம்மா விஷ்ணு அத்தனை பேரும் இந்த சாம்பல்ல எரிஞ்சு போயிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, கங்காலம் தோல் மேலே காதலித்தான் காணேடி அப்படின்னு சாளர்ல வரும். அந்த தோல் எலும்பு கூட்ட தோல்ல போட்டு அந்த தலைகள் எல்லாம் மாலைகளாக அணிந்து எலும்புகளையும் மாலைகளாக கோர்த்து ஆடக்கூடியவன் எம்பெருமா. அதான் சொல்றார், பாம்பை அணியகளானுங்க கொண்ட எம்பெருமானே என்னை கைவிட்டால் நான் என்ன பண்ணுவேங்கிறார். உன்னை சிரிக்க வச்சிருவேங்கிறார். நீ அதை செய்யலைன்னா உன்னை சிரிக்க அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது இவரு இங்க சொல்றாரு. ராத்திரில மின்மோன்கள் போல சுடர் விடக்கூடிய அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய தலைமாலையையும் தலலற பூன்கிறார். ஆறான்னா பாம்பு, நெருப்பை உமிழக்கூடிய பாம்பை அணிந்திருக்கக்கூடிய எம்பெருமானை என்னை விட்டு விடாதே. வீரனே என்னை விட்டு விடாது. விடின் என்னை மிக்கார் ஆரடியான்கிறார். நீ என்னை விட்டுட்டேன்னா நான் யாருடைய அடியானே என்னை எல்லாரும் கேட்க மாட்டாங்களா? என்னடா நீ அந்த சிவபெருமானுக்கு அடியான்னு அவரை குருன்னா என்ன, நீ உன்னை விட்டுட்டாங்களேன்னு எல்லாரும் என்னை கேட்க மாட்டாங்களாங்கிற. உத்தரகோச மங்கையில் விற்றதுக்கு அரசனா இருக்கக்கூடிய எம்பெருமானே சிறந்த அடியார்களுக்கு அடியவன்னு நான் சொன்னா கேட்கறவங்க எல்லாம் உன்னைய பார்த்து இகழ்ந்து சிரிக்க மாட்டற மாதிரி சிரிக்க மாட்டாங்களா? இப்படி விட்டுட்டியே அவனை அப்படின்னு எல்லாரும் உன்னைய பார்த்து சிரிக்க மாட்டாங்களான்னு கேட்கிறேன். விண்மீன்களை போன்ற கபாலங்களையும் தளல் போன்ற கொடிய பாம்புகளையும் அணிந்த வீரனே, மனம் பித்து பிடித்து அது சொல்லுவாங்கள, மனம் வெதும்பி திரியக்கூடிய என்னை பார்த்து நீ யாருடைய அடியாருன்னு பெரியார்கள்லாம் கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், உத்தரகோச மங்கையில இருக்க எம்பெருமானின் அடியவருக்கு அடியவன்னு நான் சொன்னவனே அவங்க எல்லாம் சிரிக்க மாட்டாங்களாங்கிறார். ஆறடியான் என்னின் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று அப்படிங்கிறார். அவங்களாம் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறார். உன் அடியவனாகிய நான் இந்த நிலையில் இருப்பதற்கு உனக்குத்தானே இது அவமானம், அதனால அவங்க சிரிக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கலாமா அப்படின்னு கேட்கிறார். எத்தனை அருமையா எம்பெருமாண்ட முதல்ல திட்டுனாரு, கெஞ்சுனாரு, இப்போ குழஞ்சு கேட்கிறாரு. ஐயோ உன்னை சொல்லிருவாங்களேன். சிரிப்பிப்பன் சீரும் பிழைக்கு தொழும்பையும் ஈசர்க்கு என்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய். உடின் வெம் கரியின் உரிப்பிச்சன் தோல் உடை பிச்சன் நஞ்சு ஊன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று ஏசுவனேன்ட்டு. முதல்ல என்ன சொன்னார், உன்னை சிரிக்க வைப்பேன்னாருல. உடனே அவருக்கு சொன்னவரு தனக்குள்ளே வெக்க வந்துருச்சான். நமக்கு எம்பெருமான் தானே அருள் செய்வாருன்னு நினைச்சிட்டாராம். உடனே நேரடியா வந்துட்டார். நேரடியா திட்டாரம் இயேசுவேன்னு தன்னுடைய மனக்கூமுறலை இந்த இடத்துல சொல்றாரு. வெறுக்கத்தக்க என் வாழ்க்கையை பார்த்து சான்றோர்கள் எள்ளி நகையாடும்படி செய்வேன்னு என்ன சொல்றாரு, என்னுடைய தொண்டு ஈசனுக்கேன்னு நான் எல்லாம் பரப்புவேன், எங்கும் நான் சென்று பரப்புவேன். என்னை விட்டு விடுவாயாங்கிறார். தொழும்பைக்கு ஈசருக்கு என்று விரிப்பிப்பன் என்னை விட்டு விடுவார். விடுதி கண்டாய் விடின் வெங்கரியன் உரிப்பிச்சன், அதாவது
யானை அந்த தாரிகாவனத்து முனிவர்கள் எம்பெருமான மேல கொடிய யானை ஏவுறாங்க. உடனே அதை சொல்றாங்க, நகத்தாலே அந்த தோலை கிழிச்சு அதை மேலாடையா பொருத்தி கொண்டவர். புலியே அனுப்புறாங்க, சொல்றாங்க கரியின் உரிப்பிச்சன் தோல் உடை பிச்சன் நஞ்சு ஊன் பிச்சன்கிறார். அந்த புலியே அனுப்புறாங்க. அந்த புலியை அந்த தோலை ஆடைய தன்னை இடையில ஆடையா கட்டி கொண்டார். அதுக்கப்புறம் பாம்பே அனுப்புறாங்க. அதான் அதையும் அதை மழுப்பட எல்லாம் அவங்க அனுப்புறதுதான். கடைசியில அவங்க தவறுக்கு வருந்தி எம்பெருமானை சரணடைஞ்சாங்க. நஞ்சு உன் பிச்சன், ஆலகால விஷத்தை பார்க்கடல்ல கடையும் போது ஆலகால விஷம் வந்தது. அதையும் எடுத்து அந்த நஞ்சையும் அது சொல்லுவாங்களே அமுதம் போல சாப்பிட்டவர். ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னை ஆளுடை பிச்சன்கிறார். சுடுகாட்டுல பிணங்கள் எரியக்கூடிய சுடுகாட்டில் பேய்களோடு நடனம் ஆடக்கூடியவன் பித்தன். என்னையும் அடிமையை ஆண்டு கொண்ட பித்தன்னு எல்லா இடங்களையும் உன்னை ஏளனமா சொல்லி திட்டுவேங்கிறார். ஐயனே என்னை விட்டு விடுவாயே, ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? திருப்பெருந்துறையில் பலரும் காண என்னை ஏற்றுக்கொண்டு பின்னர் வெறுத்தி ஒதுக்கினாய் என்று இந்த பிழையை பலரும் கேட்க சொல்லி என்னை ஏளனம் படுத்துவேங்கிற, சிரிக்க செய்வேங்கிற. என்னுடைய அடிமைத்திறம் முழுவதும் என் பணி முழுவதும் ஈசனுக்குத்தான் நான் சொல்வேனா? அதை கேட்கிறவங்க எல்லாம் ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சு உன்னை விட்டுட்டாரா, உன் நிலைமை எப்படி இருக்கேன்னு சொல்லி உன்னை பணி கொண்ட எண்ணி உன்னைத்தான் எல்லாரும் கேலியாக சிரிப்பார்கள்ங்கிறார். ஐயோ உன்னை இப்படி விட்டுட்டானே, இவ்வளவும் செஞ்சியாவே உன்னை கை விட்டுட்டானான்னு என்னை எல்லாம் சொல்ல வைப்பேன் அப்படிங்கிற. இதோட மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு, நீ யானை தோலை போத்திக்கிட்ட பைத்தியக்காரன், புலித்தோலை அணிந்த பைத்தியக்காரன், நஞ்சை உணவாக கொள்ளும், அதான் சொல்றாரு பிச்சன்னா பித்தன்னு அர்த்தம். ஊர் சுடுகாட்டுல எரியும் நெருப்பின் மீது ஆடக்கூடிய பைத்தியக்காரன் இவன் தான். இந்த பைத்தியமா இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் ஊரறி என்னை ஆட்கொண்டான்னு சொல்லி உன்னை ஏசுவேங்கிற. அடுத்து திரும்ப வந்துட்டார். என்ன சொன்னாலும் உன்னை தவிர நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு பாருங்க. ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து வேசிறுவேனை விடுதி கண்டாய். குழைந்துனா வேசிறுவேன்னா வருந்துவேன்னு அர்த்தம். விடுதி கண்டாய் செம்பவள வெற்பின் தேசுடையா என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆலம் உண்டாய் அமுது உண்ண கடையவனேங்கிற. கடையவன்னா எல்லாருக்கும் கடைசியா இருக்கக்கூடியவன் நான்கிற. என்னை அதாவது வெறுக்கத்தக்க என் வாழ்க்கையை பார்த்து சான்றோர்கள் சொன்னார்ல, முதல்ல சொன்னார்ல உன்னை நான் சிரிக்க வைப்பேன்னு சொன்னார்ல, இந்த பாட்டுல என்ன சொல்றாரு பாருங்க. ஏசினும் உன்னை நான் திட்டுனாலும் என் மேல சொல்றாங்கல்ல, ஏத்தினும் என் பிழைக்கே குலைந்து, நான் என்ன செஞ்சேன், உன்னை கேவலமா பேசினாலும் உன்னை திட்டினாலும் புகழ்ந்தாலும் என் பிழையை பொறுத்து பாவியாக என்னை கைவிட்டு விடாதேங்கிறார். வேசருவேனை விடுதி கண்டார். செம்பவள வெற்பின் தேசுடையாய் பவளமா போல ஒளி உடையவன்கிறார். என்னை ஆட்கொண்டவன் சிற்றுயிருக்கு இறங்கி காய்ச்சின ஆலம் உண்டாங்கிறார். வானவர் முதலாக இந்த உயிர்கள் மேலெல்லாம் இரக்கம் கொண்டு அந்த அமுதம் வரத்துக்கு முன்னாடி இந்த விஷத்தை சாப்பிட்டார். காய்ச்சின ஆலம் உண்டாங்கிறாரு. அதாவது அந்த உயிர்கள் மேலையும் தேவர்களையும் காக்கும் பொருட்டு எம்பெருமான் இந்த விஷத்தை சாப்பிட்டார். அதுதான் சொல்றாரு, அமுதம் போல சாப்பிட்ட எம்பெருமானேங்கிறார். அதனால சொல்ற, உன்னை போற்றினாலும் தூற்றினாலும் எம்பெருமானே என்னை கைவிட்டு விடுவாதே, என்னை ஆட்கொள்வாயாக இறங்கி குழைந்து கேட்கிறார். சில பாடல்கள் அவர் கோபமா பேசினார். அதுல அன்பு இருந்ததே ஒழிய வேற ஒண்ணு இல்ல. அன்பின் அடிப்படையில சொல்லளவுல கொஞ்சம் ஏசினாலும் ஏத்தினாலும் எந்த வித தவறும் இல்லைன்னு சொல்லாம சொல்றாரு. உன் அடியார் கூட்டத்தோட போகாம இந்த உலகத்துல உடலோடு தங்கிவிட்ட என் தவறை நினைத்து மனம் குலைந்து வேசருவேன்னா பெரும் துயரை அடைகிறேன். என்னுடைய பிழையை நினைத்து வருத்தக்கூடிய என்னை எம்பெருமானே நீ மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறார். பெரியோனாகிய உன்னுடைய கடமை இல்லையாங்கிறார். என் பிழைக்கே குலைந்து எம்பெருமானே என்னை விட்டு விடாதேங்கிறார். ஐயனை என்ன பிழை செய்தாலும் மன்னிப்பதுதான் உன்னுடைய இயல்பு, அததான் நீ நஞ்சு உண்டோன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்லங்கிறார். உன்னை மதியாது
அமுதத்தை கடைய முயன்ற அந்த தேவர்கள்லாம் நஞ்சை கண்டு அலறி அடித்துக் கொண்டு நின்னை சரணடைய அவர்கள் செய்த பெரும்பிழையை மன்னித்து அவர்கள் அமுது உண்பதற்காக நீ நஞ்சை உண்டாயல்லவா? அத்தகைய கருணை கடலான நீ அடியேன் செய்த சிறு பிழைகளை கண்டு நீ வெகுள மாட்டாய், கோபப்பட மாட்டாய் நான் நம்புறேன். அப்படியும் என்னுடைய பழைய வினைகளை நினைத்து வருந்தி மனம் குலைந்து அந்த வேதனையோடு இருக்கக்கூடிய என்னை எம்பெருமானே மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கிற. எத்தனை அருமையா பாடுறாரு பாருங்க. அதாவது நீத்தல் விண்ணப்பம்ங்கிறதே நம்மளுடைய புலனடக்கத்துக்காக பாடக்கூடியது. ஐம்புலன் ஆசைகளை துறக்கணும். இச்சைகளை ஆசை எருமின் ஈசனோட ஆயினும் ஆசை எருமின்ங்கிறது ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கும். அததான் சொல்றேன். அடுத்து நம்ம பார்க்க போறது திருவெம்பாவை. சங்க காலத்துல இருந்தே சொல்லுவாங்கல்ல, தை நீராடல்னு நிறைய இருக்கும். திருப்பாவை திருவெம்பாவை ரெண்டுலயுமே கன்னி பெண்கள் மார்கழி மாசம் விடிய கால நேரத்துல ஒருத்தர் எழுப்பிக்கிட்டு குளத்துல நீராடி இறைவனை வழிபடுவதான் இங்க பேசப்படுது. பாவைன்னா இந்த பெரும்பாலும் கன்னி பெண்களை சொல்லக்கூடியதுதான். அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். சிவாயன் ரொம்ப அருமையான பாடல். ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடம் கண் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான். மாதேவன் வாழ்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் என்பார். எவ்வளவு தூக்கத்துல இருந்தாலும் பக்கத்துல சத்தம் கேட்டா உடனே எந்திரிச்சுக்கோம்ல. இதானே மனிதர்களோட இயல்பு. தூக்க கலக்கத்துல ஏதாவது சத்தம் வந்தா அந்த திசையையோ அந்த எந்த பக்கம் சத்தம் வந்துச்சோ அதை என்ன நம்ம பார்க்க நினைக்கிறோம்ல. கண்களுக்குன்னு அந்த கண்ணுங்கிறத நம்ம பொறின்னு சொல்லுவோம். ஒரு சில இயல்புகள் உண்டு. செவிக்குன்னு ஒரு இயல்புகள் உண்டு. கண்ணை நம்ம என்னன்னா பற்றக்கூடியது. மூடி இருக்க கண்ணு நம்ம விரும்பின அதை பார்க்கணும்னு நினைச்சா அந்த காட்சியை பார்க்கலாம், வேண்டான்னா கண்ணை மூடிக்கலாம். ஆனா செவி இல்லை. அது அவனுக்கு நம்ம நினைச்சு அதை போய் மூட முடியாது. நம்ம நினைச்ச அடுத்த நிமிஷமே கண்ணை மூடிக்கலாம். காது நம்ம கையை எடுத்து கொண்டு போய் தான் வைக்கணும். அதான் அந்த செவி தன்னுடைய பணியை செய்வதற்கு அதனை நம்ம செவியை உடையன்னு ஆனை போடணும்னு அவசியமே இல்லையா. வெளியில இருக்க அந்த சத்தங்கள்லாம் செவிப்பறையில தாக்கும் போது அந்த செவியை உடையவன் அதை தடுத்து உடனே நிறுத்த முடியாது. அததான் இங்க சொல்ற. கேட்டேயும்னா உன்னை நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் அந்த பாட்டோட ஒளி உன் செவிப்பறையில புகுந்து உன்னை எழுப்பி இருக்கணும்ல. ஏன் எழலைங்கிறார். வன் செவியோ நின் செவிதான் அடுத்து சொல்றாரு பாருங்க. அடுத்து சொல்லாங்க சொல்லி இன்னுமா எந்திரிக்கலன்னு கேட்டுட்டு சொன்ன அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க, தூங்கக்கூடியவளோட செவிகள்லாம் பழுதடைஞ்சு போச்சோன்னு வன் செவியோ நின் செவிதான்ங்கிற. மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான். மாதேவன் வாழ்கலர்கள் வாழ்த்திய ஒளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி மேய மறந்துங்கிற. மெலிசா நேத்து வரைக்கும் அதான் சொல்றாரு, அந்த அந்த செவிப்பறைகள்லாம் நேத்து நல்லா தானே காது கேட்டுச்சு, இன்னைக்கு மட்டும் ஏன் கேட்காம போச்சு, நேத்து நல்லா தானே இருந்துச்சுன்னு சொல்லாம சொல்றான். அதாவது பூமியில இருக்க நமக்கு கதிரவனோட ஒளி ரொம்ப பெரிதாகவும் சிறப்பாகவும் இருக்கும். பல கோடி கிலோமீட்டருக்கு அப்பால போனாலும் அந்த கதிரவனோட ஒளிங்கி மங்கி விண்மீன் போல காட்சியளிக்க கூடியதுன்னு வானவியல் அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. நம்ம ஒளி பிளம்புன்னு நம்ம கதிரவனை நம்ம சொல்லுவோம். அந்த கதிரவனுக்கு கூட தோற்ற முடிவு இருக்கு. செல்ல அந்த ஒளியோடைய தீட்சண்யம் குறையும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒளி வடிவான இறைவனுக்கு இந்த குறைகள்லாம் எதுவும் இல்லையா. அதனாலதான் ஆதியும் அந்தமில்லா சோதி பெரும் சோதி அரும்பெரும் சோதிங்கிறார். அந்த ஜோதி உடையவன் ஆதியும் அந்தமில்லாத ஜோதிங்கிட்டார். ஜோதியை யாம் பாடனா ரொம்ப அருமையான விளக்கமுடைய பாட்டு. அது நம்ம நல்லாவே பார்த்துருவாங்க. ஜோதியை யாம் பாடனா அந்த ஜோதி இப்ப உள்ளத்தை குளிர்வித்து அவங்களுக்கு மனசுல சந்தோஷத்தை உண்டாக்குச்சான்.
அவன் அருளாலே அவன் தாள் வணங்குறது மாதிரி அந்த ஜோதியின் அருளை இப்போது அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதான் ஜோதியை யாம் பாடுங்கிறாங்க. ஜோதியை பாடுறதுனால உள்ளம் நிறைந்தது, மனசுல குளிர்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகுதான். அதனால இந்த உள்ள களிப்பிலிருந்து வரக்கூடிய அந்த பாடலை கேட்டு கூட கண்மொழிக்காம படுத்திருக்கிறது. அதாவது வெளியில இருந்து உள்ள தூங்க வெளியில பெண்களை எழுப்ப வர்றாங்க. அவங்க சொல்றாங்க, உறங்குற இந்த தூங்குற மனசுல உனக்கு குளிர்ச்சிய சந்தோஷமும் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க பாடலை கேட்டும் கூட அந்த கண் விழிக்காமல் செவி கூட இல்ல கேட்கலையா, இப்படி உடம்ப வளர்க்கலாமான்னு கேட்காங்க. மாதையை வளருதியோங்கிற படுக்கையில் கிடந்தபடியே சொன்னாங்களே, எதுக்குத்தான் இப்படி உடம்ப வளர்க்குறியோன்னு கேக்குறாங்கல்ல, சோம்பலா இருக்கிறத அதங்க சொல்றாங்க. தெருவுல ஒரு பக்கம் இந்த நிகழ்ச்சிகள் நடக்குது, சங்கராங்க பாடல் எல்லாம் பாடப்படுது. மாதேவனுடைய எம்பெருமானின் திருவடியை போற்றி பாடுறாங்க. உள்ள உகந்து அந்த பாடக்கூடிய ஒலிகள் வீதி வழியா வருது, அந்த சத்தம் இங்க வருது. இது உன்னை ஒண்ணு செய்யலையான்னு கேக்குறாங்க. பழைய இவளோட தோழியினாலும் இதுவரைக்கும் இறை அன்புல உள்ளம் குலைந்தவள் இப்ப உறங்குறாளே, அதுக்கு என்ன காரணம்? எழுந்து வராம இருக்கிறதுக்கு கூப்பிட்ட உடனே எழுந்து வந்துருவாளே, ஏன் வரல? ஏதாவது காரணம் இருக்கும்னு யோசிக்கிறாங்க. சொல்றாங்க, வீதி கேட்டலுமே விம்மினார். அதாவது அந்த பாட்டு கேட்ட உடனே அப்படியே உணர்ச்சியில விம்மினார். மெய் மறந்து போயிட்டாலாம். சொல்லுவாங்கல்ல, அனிச்சையா அந்த ஒண்ணுமே செய்ய முடியாம அப்படியே ஆழ்ந்து அப்படியே படுக்கையில மெய் மறந்து கிடந்துட்டான். சொல்ற, ஏதேனும் ஆகா கிடந்தால் என்னே ஈதேயம் தோய் பரிசேல ரொம்பாயங்க. சமான நிலை அடைஞ்ச மாதிரி ஆயிட்டாலாம். அந்த பாட்டை, அதாவது பாடல்களை கேட்ட உடனே அவ அப்படியே மயங்கி போயிட்டாள். பக்தியினால அப்படி சொல்லுவாங்களா, ஆழ்ந்து போயிட்டாலும். அதாவது பெண்களை மையமா வச்சு சிவபெருமானின் அந்த பெருமைகளை மணிவாசகர் சொன்னாலும் ஆத்மாங்கிறது அழிவில்லை. ஆண் பெண் வேறுபாடே ஆன்மாவுக்கு இல்லை. ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் ஆசைகளை துறந்து அந்த எம்பெருமானின் ஆன்ம ஜோதியில் கலக்கணுங்கிறதுதான் மணிவாசகரோட ஆசைதான். பெண்கள் நீராட போகிற மாதிரி கற்பனை செஞ்சு இந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு பாட்டை பார்த்தாரு. பாசம் பரஞ்சோதி கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரில்லை சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார்யாம் ஆரேலோர் எம்பாவை. அதாவது பாசம் பரஞ்சோதி ஒரு பொண்ணை எழுப்பும் போது என்ன சொல்லுவாங்க, நீ என்கிட்ட என்ன சொன்ன, சிவம்பெருமான்கிட்ட தான் பாசம் இருக்குன்னு சொன்னில்ல, இப்ப புலர்ந்தது தெரியாம பொழுது விடிஞ்சு போச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டியேன்னு கேக்குறான். அதுக்கு இன்னொருத்தி சொல்றா, அதாவது எந்திரிக்காம ஏன் தூங்குறேங்கிற. சராசரி மனிதர்களுக்கு எப்பவுமே ஆன்மீக துறையில முன்னேறணும்னு விரும்பிய முயற்சியில ஈடுபடும். கோயிலுக்கு போறது, அது அங்க போய் தொண்டுகள் செய்யறது, இதெல்லாம் பொதுவான இயல்பு, முதல் வகை. அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கூட தன்னுடைய முயற்சியை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. எப்ப யார் பேசினாலும் தம்முடைய மனம் முழுவதும் எம்பெருமான் திருவடியிலே பதிஞ்சிருக்கிறதையும் அவனையே சரணம்னு கருதி இருக்கிறதை வெளிப்படையா ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது இன்னொரு விதம். தனியே இருக்கும்போது கூட, சுகபோகங்களை அனுபவிக்கும் போதும் கூட அவங்க மனம் இறை நாட்டம் கொள்ளாமல் சுக புகங்கள்ல மூழ்கிரும். அதாவது அப்பதான் இறைவனை, வேற இதுல போகும்போது எம்பெருமான மறந்துடுவாங்க. தங்களுடைய இந்த மனநிலையை மறக்க எப்ப யார பார்த்தாலும் தங்கள் மனம் இறைவன் பால் உள்ளதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது அப்படி இல்லை. அதாங்க சொல்றாரு, நேரிலையாங்கிறதுனால இரவில் அணிந்திருந்த ஆபரணங்களை கலற்று கூட மனம் இல்லாம அதோட நீ தூங்கி போயிட்டியாங்கிற கேக்குறாங்க. ராத்திரின்னு சொல்றாங்களே, நேரிலையாய் நேரிலை. ரொம்ப அழகான அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய எம்பெரும் அந்த பெண்ணை சொல்றாங்க, அணிந்திருக்கக்கூடிய பொண்ணே, நீ அந்த அந்த அணிகலன்களை கலட்ட கூடாம அதோட நீ தூங்கிட்டியா? தூங்கும் போது கூட அந்த பொண்ணு ஆபரணங்களை விட உனக்கு மனம் இல்லையான்னு கேக்குறாங்க. ஈசன் பாலுதானே நீ பற்று வைக்கணும், இந்த நகை மேல நீ பாசம் வச்சுட்டியாங்கிற.
பகல் இரவு எந்த நேரத்திலையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் உன்னுடைய பற்று முழுவதும் பரஞ்சோதிக்கேங்கிறார். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்புகள் நாம் பேசும்போது இப்போதேங்க வாய் போகாம நீ பேசிக்கிட்டே இருப்பில்ல. இப்ப இத்தனை அமளி வெளியில பாடலும் ஆடலும் சங்கோசையும் கேக்குது. இந்த அமளியை விட்டு நீ எந்திரிக்காம நீ இருக்கியங்கிறார். போதார் அமளிக்கே நேசம் வைத்தனேன்னு சொல்றதுனால முதல்ல பரஞ்சோதிக்கு பாசம்னு சொல்லி இப்படி நீ பொருத்தம் இல்லாம இப்படி படுத்திருக்கிறது நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க. வெளியில இருக்கிறவங்க இப்படி சொன்ன உடனே உறக்கத்துல உள்ள இருக்கிறவ பேசுறா, தோழிகளே பகல்லே ராத்திரிலே நம்ம கூடி எல்லாம் ஒன்னா இருக்கும்போது விளையாட்டா ஒருத்தர் சொல்லிக்கிறது முறைதான். அதுக்காக விடிய கால நேரத்துல இறைவன் நினைத்து வழிபட வேண்டிய நேரத்துல இப்படி நீங்க வெளியில இருந்து வம்பு பேசலாமான்னு கேக்குறான். எப்படி தூங்குறவளை எழுப்ப வந்தா இவன் என்ன பதில் சொல்ல பாருங்க. இன்னும் வாசப்படியில உட்கார்ந்துகிட்டு வெட்டி பேச்சு வேடிக்கை பேச்சு பேசுறீங்களே, இப்படி பேசினா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்னை திட்ட மாட்டாங்களா அப்படின்னு இந்த சொல்லுவாங்கல்ல, வாசப்படியில உட்காராதன்னு சொல்லுவோம்ல, அது சொல்றான். வாசல் படியில உட்காந்துட்டு விளையாடாதே வீண் பேச்சு பேசாதேன்னு சொல்ல மாட்டாங்களா? அதனாலதான் விளையாடி இயேசுமிடம் ஏதோங்கிறான். இது விளையாடுறதுக்கு இடம் இப்ப இல்ல அப்படிங்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றான், நம்மால் வழிபடக்கூடிய ஈசன் எப்பேற்பட்டவன்னு அறியாதவ ஒண்ணும் இல்ல நான். அந்த திருவடிகள் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம். தேவர்களுக்கு எளிதாக கிடைக்காத அந்த திருவடி, அத்தகைய திருவடி நம்மை போன்ற சாதாரண பெண்களுக்கு வணங்குவதற்கு எளிதாக நம் முன்னாடி இருக்குங்கிற. விண்ணோர்களுக்கு கிடைக்காத நமக்கு கிடைச்சிருச்சு இல்ல. நம் தகுதி நோக்கி இந்த திருவடி கிடைக்கல. அன்பில் ஏழைகளாக இருக்கக்கூடிய நம்மேல் கொண்ட எம்பெருமானின் கருணையினால் அந்த திருவடிகளை நமக்கு தந்தருள அந்த ஒளிமயமான இறைவன் நம்பால் வந்திருக்கிறான், அந்த பூலோகத்துக்கு வந்திருக்கான்னு சொல்றாரு. அருள் செய்யணும் நினைத்த எம்பெருமான் நாம் அவனிடம் செல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு கொண்டான். அதனால இங்க வந்தருளினான். அந்த திருவடிகளை பெறுவதற்குரிய தகுதி உரிமை நம்மகிட்ட இல்ல. அத புரிஞ்சுக்கிட்டதுனால எம்பெருமான் நம் இருக்கும் இடம் தேடி வந்த அருளினான்கிறார். தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனருக்கு அன்பாரியாம் ஏழேலோரும் அம்பாவை. தேவர்கள் தன்னுடைய தகுதியின்மை அறிந்த காரணத்தினால் அந்த திருவடிகளை வணங்க கூசுகிறாங்கிறார். ஏன்னா தேவர்கள் தன்னலம் உடையவர்களாம், சுயநலம் உடையவர்களாக இருப்பதனால அவங்களுக்கு அந்த மலர் பாதம் அவங்களுக்கு காட்சி கிடைக்கலைங்கிறார். அதாவது இதுல என்ன அப்படின்னா, அதாவது பெண்கள் உடல் அமைப்புலதான் வேறுபாடு இருக்கே தவிர ஆத்மா ஒண்ணுதான். அந்த பெண்களின் லட்சியமும் ஆத்ம தரிசனத்தை பெறுவதற்காக தான் இத்தனையும் சொல்லு. இதை உணர்த்தக்கூடிய பாடல் தான் இது. தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவை எழுப்பி இறைவன் பால் செலுத்துவதற்குரிய அருமையான பாடல். சிவா நம்ம இதுவரைக்கும் இறைவன் அருளால் நம்ம இந்த திருவெம்பாவில 2 பாட்டு பார்த்துட்டோம். அடுத்த வாரம் நம்ம 3வது பாட்டை பார்ப்போம். சிவா நம்ம திருச்சிற்றம்பலம். இதுவரைக்கும் வந்திருக்க அடியார்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் எம்பெருமான் அருளால் அவங்க எத்தனை வேண்டியல் அத்தனையும் மணிவாச பெருமான் அருளால் கிடைக்கணும்னு சொல்லி வந்த அடியார் அனைவரையும் வணங்கி இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. முருகனே முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒருக்கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் நம்பியே கைதொழுவேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மழ்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சிவாயம். நன்றி நன்றிங்க நன்றிங்க சிவபெருமானே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் நம்மோடு திருவாசகம் என்னும் தேனை பருகச் செய்து நமக்கெல்லாம் சொற்பொழிவாற்றி வந்தார்கள். இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை அம்மாவால் பங்கெடுக்க முடியாமல் போன காரணத்தினாலே
ஒரு மாற்று பணி இருக்கிற ஒரு காரணத்தினாலே ஒரு மாற்று தேதி கேட்டார்கள். அந்த வெள்ளிக்கிழமை தேர்வு செய்திருந்தோம். அந்த வகையிலே இன்றைக்கு இரவு 8 மணிக்கு அந்த நிகழ்ச்சி, அந்த அன்றைக்கு விடுபட்ட நிகழ்ச்சியை இன்றைக்கு அம்மா அவர்கள் மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி இமைகளாலே வணங்கி, நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி இமைகளாலே வணங்கி, இதுகாரம் 1 மணி நேரம் நீத்தல் விண்ணப்பத்திலிருந்து மிக பொறுமையாக மாணிக்க வாசகருடைய இந்த செய்தியை நமக்கெல்லாம் அளித்த அம்மாவுக்கு, நீங்க கேட்ட செய்திகள் ஏதாவது சந்தேகமோ, இல்ல ஏதாவது பகிரணும்னு நீங்க ஆசைப்பட்டாலோ, இது ஒரு திடீர் விருந்து. இன்றைக்கு யாரும் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு விருந்து. அது வெள்ளிக்கிழமை கிடைத்திருக்கிறது. எப்பொழுதும் போல திருவிளையாடல் புராணத்தினுடைய சொற்பொழிவை தம்பி கார்த்திகேயன் ஆற்றுவார்கள் இன்றைக்கு இரவு 8 மணிக்கு வெள்ளிக்கிழமை தோறும். அவர் இன்றைக்கு திரு ஆலவாயில் இருக்கிறேன், என்னால் முடியாது. ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அது இயற்கையாக இன்றைக்கு அமைந்து விட்டது. அந்த வகையிலே நானும் மாணிக்கவாசருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி, இந்த நிகழ்ச்சியில் இந்த 1 மணி நேரம் கேட்ட இந்த ஒரு செய்தியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ, ஏதாவது பேசணும்னு ஆசை இருந்தாலும் இப்ப அம்மா கிட்ட பேசலாம். ஏதாவது சொல்லணும் கருத்து இருந்தாலும் சொல்லலாம். மணிவாசகர் நீத்தல் விண்ணப்பம்னா பொதுவா ஆ ஐம்புலன் ஆசைகள் இருந்து தன்னைத்தானே அந்த ஆசைகள் இருந்து விடுபட்டு, விட்டுடுது கண்டாய், விட்டுடுது கண்டாய், என்ன பாசத்திலே விட்டுடாதப்பா, ஆணவத்துல விட்டுடாத, என்ன மாயையில விட்டுடாத, என்ன கன்மத்துல விட்டுடாதன்றதுக்கான அடையாளங்கள் தான் அந்த நீத்தல் விண்ணப்பம். என்ன விட்டுடாதப்பா, திருப்பி என்ன விட்டுடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு உயிரறிவு குடுத்து, அத பசுஞானம் குடுத்து, எனக்கு பதிஞானம் குடு. ஒரு முறை பதிஞானம் குடுத்தாய். அதோட எனக்கு காட்டிட்டு திருவடி காட்டிட்டு என்ன மறைச்சிட்டியே. திருப்பி என்ன உயிரறிவுக்கு கொண்டு கொண்டு போய் விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சுறது தான் அழகா அந்த நீத்தல் விண்ணப்பத்துல பார்த்தோம். அம்மா அவங்க எடுத்து சொல்ற விதம் அற்புதம், அற்புதம். ஒவ்வொரு வரியும் நிதானமா சொல்லி நமக்கெல்லாம் புரிய வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த எடுத்து கூறும் கலை வந்து அம்மா கடவுள் குடுத்திருக்கிறாங்க. அந்த வகையில அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் என்ன செய்தி கேட்டீங்க? ஏதாவது ஒரு 2 வார்த்தை பேசணும்னா பேசலாம். ரேவதி அம்மா இருக்கீங்களா? ஐயா, மனமொழி பேசுங்க. மேல திருவடி வணங்கிறேன் ஐயா. வாங்க, அனைத்து வாங்க. சிவனடியார்களுக்கு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக நடந்திருக்குது. நீங்க வந்து ஊருக்கு போயிட்டீங்கல்ல ஞாயிற்றுக்கிழமை. இப்ப பாருங்க உங்களுக்காக நடந்திருக்கு. ஆமா, கண்டிப்பா. நான் இன்னைக்கு சரி போயிட்டு வந்து ஆன் பண்றேன் அம்மாவோட ப்ரோக்ராம். 8:15 இருந்து கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அருமையா இருக்குங்கம்மா. அந்த அம்மா திருவடி வணக்கம் அம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ரொம்ப அருமையா இருக்கு. கேட்க கேட்க இனிமையா இருக்குமா. இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. கண்டிப்பா. அவங்க மயிலாப்பூர்ல பிறந்தவங்க. பிறந்து வளர்ந்தவங்க. மயிலாப்பூர்ல பிறந்து வளர்ந்தவங்க. அந்த சர்க்குருநாதர் ஓதுவார்ல இருந்து அந்த மயிலை மயிலையே கையிலே, கையிலேயே மயிலை என்ற மாரி அங்கிருந்து வந்து காஞ்சிபுரத்துல வாக்கப்பட்டிருக்கிறாங்க. நிச்சயம். இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்காது. நிச்சயம் தான். அற்புதம். ஆனா அம்மாவுடைய செய்தி வந்து பெரிய பெரிய இடங்கள்ல ஒலிக்க வேண்டிய செய்தி இது. ஆமா. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கட் அவுட் வச்சு 4 பக்கம் ஸ்பீக்கர் வச்சு அப்படி விட்டோம்னா எங்க போய் ஒலிக்குன்னே தெரியாது. எல்லாம் யார்ரா யார்ரான்னு சொல்லிட்டு ஓடியாந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்து எட்டி பாக்குற அளவுக்கு வந்துடும். ஆனா ஒரு நாள் வரைக்கும் குரலும் சொல்லி கொடுக்கிற தத்துவங்கள்ல அந்த இனிமே ரொம்ப அழகா உதாரணத்தோட ஆமா ஆமா நல்ல பொருளை புரிஞ்சுக்கிற மாதிரி உள்ளடங்குற மாதிரி நம்ம ஆத்மாவுக்கே உள்ளடங்கும். ஆமா. ஒரு குடமுழக்குல வீதிகள் தோறும் புலன்கள் கட்டுமா அந்த புனல் கட்டி அந்த சமஸ்கிருதம் ஓதுறாங்க இல்லையா, அந்த ஓதுகிறதுக்கு முன்னாடி அம்மா 1 மணி நேரம் சொற்பொழி பண்ணாங்கன்னா அசர வச்சிருவாங்க. ஆனா அந்த வாய்ப்பு அம்மா கிடைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயம் கிடைக்கணும். ஏன்னா இது ஒலிக்கிறது நம்ம இதுல தானே ஒலிக்குது ஒரு சின்ன. ஆனா நிச்சயம் உலகம் ஃபுல்லா போறதுக்கு நம்ம யூடியூப்ல போடுறோம். எல்லாருக்கும் சேர்றதுக்கு தான் போடுறோம். நிச்சயம் சேரும். வேற யாராவது பேச ஆசைப்படுறீங்களா அம்மா கிட்ட? நன்றிங்கம்மா. சிவாய நம ஐயா. அம்மா சிவாய நம. மனமொழி கைகளால் திருவடி வணங்கிறோம். சிவார்ப்பணம்மா. சிவாய நம. அன்பே சிவம் என்பதற்கு அடையாளமாய் இருந்த மாணிக்க வாசகருக்கு கெஞ்சறதுக்கு தெரிஞ்சது, வேண்டுவதற்கு தெரிஞ்சது, அவரை கஷ்டப்படுத்தி தன் துயரப்படுத்தி ஊரெல்லாம் பேச வைக்கிற அந்த ஏசரவு நிலை, வேண்டுதல் வேண்டத்தக்கது அப்படிங்கிற எல்லா நினைவையும் உள்ளாக்கி அவர் கேட்டு கேட்டு என்னை விட்டுறாதன்னு சொல்ற அந்த ஒரு நிலை வந்து சிவலியாராலதான் உணர முடியும். அந்த அடியாருக்கு அடியேன் அப்படின்னு சொன்னா அந்த அடியார் வந்து எப்படியெல்லாம் வருந்தத்தக்க நிலையில கூட ஈசனை விடமாட்டாது சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு பிடிச்சிக்கிறாங்க. அந்த நிலை தங்களுக்கு பொருத்தமானதா இருக்குதே. இப்படி ஒரு அடியாருக்கு விளக்கம் சொல்லி தங்களோட திருப்பாதத்தை வணங்குறோம். சிவா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. பாலா. சிவாய நம. பாலா இருக்கீங்களா?
பாலகிருஷ்ணன் வந்திருக்காரு. வாங்க பாலகிருஷ்ணன். அது என்னன்னு தெரியல, அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. எத்தனை கனியா, சுருக்கமா ம், நன்றி 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 மகேஸ்வரி அம்மா. நன்றி நன்றி மகேஸ்வரி. அம்மா மகேஸ்வரி அம்மா, நன்றி, சிறப்பு. சிவாய நம்ம கேக்குதா? ஒரு சின்ன பணியில இருந்துட்டேன், கேட்டுக்கிட்டே அப்படி கேக்குது பண்ணி பாலா, பாலா கேக்குது பாலா. பாலாவுக்கு தான் நான் முத தேவி பாவதம் சொன்னேன். பாலாவை என்னால கண்டிப்பா மறக்கவே முடியாது. கண்டிப்பா நிறைய கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோக்ராம் எல்லாம் அவரோட சேனல்லையும் பேசியிருக்கேன். கண்டிப்பா சிவா கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயம் மறக்க முடியாது. நடப்பது எங்களுக்கெல்லாம் எந்த அவர் ஒரு இடத்துல வழிகாட்டி. இருந்தாலும் பணி செய்ய போறோம். ஐயா சிவசிவா நமச்சிவாயா அப்படிலாம் கிடையாது சாமி. சாமி ஆட்டி வைக்கிறா நம்ம ஆடிட்டு இருக்கோம். எம்பெருமான் தில்லைக்கு வந்து நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் ஏதோ பகட கையா யூஸ் பண்றாரு. இந்த செஸ் போர்டு நம்ம எப்படி இங்கேயும் அங்கேயும் நவுத்துறாங்க போர்டுல, அதே மாதிரி மேல இருந்து அவர் நவுத்திட்டு இருக்காரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க நீங்களோ நானோ அம்மாவோ யாருமே கிடையாது. அவன் செஞ்சவரை எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அவர் பார்த்து இது இப்படி நடக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அவ்வளவுதான் தவிர அமுதாமாவுக்கும் நான் எதுவும் பண்ணல, நடராஜன் ஐயாவுக்கும் நான் எதுவும் பண்ணல. என்னோட கடற்பணி சிவபெருமானே. செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன். சிவசிவா இல்ல, என்ன எங்கேயுமே முன்னாடி நிறுத்தாதீங்க சாமி. சிவசிவா. இல்ல இல்ல ஒரு 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 வழிகாட்டுறதுக்கு எப்படி சேனல் நடத்தணுன்றதுக்கான ஏற்பாடெல்லாம் அந்த முன்னாடி இந்த வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அது மாதிரிதான். நன்றி நன்றிங்க ஐயா. நான் எங்க குரூப்ல பேசிட்டு இருந்தேன். பாலாவோட சேனல்ல தான் நான் 27 வாரம் வந்து தேவி பாவதம் சொன்னேன். அதுக்கப்புறம் இடையில இந்த விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜையில எல்லாம் பேசியிருக்கோம். பாலா, நன்றி நன்றி. அதனால பாலா எனக்கு ஒரு பையன் மாதிரி, என் குழந்தை மாதிரி. கண்டிப்பா சிவா, கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நிச்சயம் நிச்சயம். திருவாசகம் முற்றோதல்ல நம்ம சிவசிவ அன்பே சிவம் சிவகார்த்திகேயா குரூப்ல பார்த்தது. அங்க பேச ஆரம்பிச்சு அங்கிருந்து குஞ்சிதபதம் ஐயா லிங்க் ஆகி பெரிய ஆமா விஷயம். கண்டிப்பா கிட்டத்தட்ட கண்டிப்பா. ஒரு 10 மணி நேரம் முற்றோதல் பண்ணோம். கொஞ்ச நெஞ்சம் 15 மணி நேரம். 1 மணிக்கு ஆரம்பிச்சு கண்டிப்பா. கிட்டத்தட்ட நைட்டு 12:30 மணி முடிக்கும் போது ஐயா நடராஜன் ஐயாக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆமா அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜைக்கும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கிளாஸ் ஆச்சு. காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 9 மணி ஆச்சு. அந்த மாதிரி ஒரு எவ்வளவு சில ரிஸ்க். விஷயம். ஆமா ஆமா சிவபெருமானே. தொண்டு தொண்டு அதெல்லாம் தொண்டு, மறக்க முடியாத தொண்டு. ஆமா. ஐயா இதெல்லாம் சத்தியமா மறக்க முடியாது சாமி. அந்த வச்சுதான் நம்ம திருப்பூர் தேவதர்ஷி வந்து ரெக்கார்டுக்கு வந்து முன்னாடி இது பண்ணி குஞ்சிதாபுரம் ஐயா இத்தனை மணி நேரம் உட்காந்து பண்றியமா ரெக்கார்ட் பண்ணுமான்னு சொல்லி அதுல இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஓ, அதுக்கெல்லாம் வழிகோலியா இருந்திருக்கீங்க. அடிகோலியா இருந்திருக்கீங்க. தில்லைக்கூத்தன் சாமி தான் அது. 16 மணி நேரம் உட்காரும் போதே ஐயா வந்து டிசைட் பண்ணாரு குஞ்சிதாபுரம் ஐயா. அதுக்கப்புறம் 12 மணி நேரம் உட்கார்ந்த உடனே அதுல இருந்து எண்ணி 3 மாசத்துல ஆஹ் சிவ தேவதர்ஷினி அவர்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. ஆமா, உலக சாதனை செஞ்சாங்க. உலக சாதனை. ஆமா கிட்டத்தட்ட வந்து வீட்டுல வந்து முற்றோதல் பண்ணாங்க. வீட்டுல வந்து 14 நாள் உட்கார்ந்து முற்றோதல் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி சர்ஜரி வேற நடந்தது. ஆமா சர்ஜரி முடிச்சு அந்த நெருக்கத்துல முடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்ப ரெடி பண்ணிக்கிட்டு இது பண்ணி அப்பயும் நான் சொன்னேன், அம்மா பாத்துக்குவாங்கன்னும் போது இல்ல ஐயா சாமி பாத்துக்கிறானோ சாமி மேல பாலத்தை போட்டு அணங்கமான வீட்டுல பண்ணவன கோவில்ல கண்டிப்பா. உட்காந்து முற்றோதல் பண்ணிட்டாங்க. எல்லாமே எம்பெருமான் ஆமா சாமி, நம்ம கையில எதுவுமே கண்டிப்பா கண்டிப்பா. கிடையாது. மிகப்பெரிய சாதனை. நிறைய சாதனை செஞ்சிருக்கீங்க சிவபெருமான் சிவசிவா. அற்புதம் அற்புதம் எல்லாமே அற்புதம். எம்பெருமானுக்கே சாரும். நான் 4 பேருக்கே கண்டிப்பா சாரும் இங்க கண்டிப்பா. நம்ம நிச்சயம் சாமி. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நம்ம தான் செஞ்சேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே ஆணவ மனம் கல்வ மனம் எல்லா மனமும் வந்துடும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே கண்டிப்பா பண்ண கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. அற்புதம் அற்புதம் அற்புதம். இந்த இந்த நிகழ்ச்சியில வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? 2 வார்த்தை, 2 வார்த்தை. சரிங்க. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், ஏனின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலே, கண்ணின் நல்லா தரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பொங்குடலால் அபிராமி கடைக்கண்களே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குழலி உடனாகிய கட்சி ஏகமனுடைய திருவல் கருணையும் பரிபூர்ணமான ஆசையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் கிடைப்பதாக என்று கூறி மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே ஆதி மந்தம், அதாவது திருவெம்பாவை என திருப்பாடலோடு நாம் மாணிக்கவாசகர் அருளிய அந்த திருவெம்பாவையோடு தொடங்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.